சூரியன் மெதுவாக அடிவானத்தின் விளிம்பில் தலைகாட்டத் தொடங்கியிருந்தான். பனிமூட்டம் இன்னும் முழுவதுமாக விலகாத அந்த அதிகாலை நேரத்தில் சேலம் ரயில் நிலையம் வழக்கம் போல பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருந்தது. ரயிலிலிருந்து இறங்கிய பயணிகள் தங்கள் சுமைகளோடு அவசரமாக நகர்ந்து கொண்டிருக்க, அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு தேவதை போல தனித்து தெரிந்தாள் பிரியதர்ஷினி. வெளிர் நீல நிற சல்வார் அணிந்திருந்த அவளது தோற்றம் பலரது பார்வையையும் தன்னிச்சையாக ஈர்த்தது. நீண்ட கூந்தல் தோல் மீது சரிந்து கிடக்க, முகத்தில் எந்த ஒப்பனையும் இல்லாமல் இருந்தாலுமே அவளது இயல்பான அழகு தனியாக ஒளிர்ந்தது. அவள் அருகே நடந்து வந்தார் அவளது தாய் வந்தனா. நடுத்தர வயதை கடந்திருந்தாலும் கம்பீரமும் நாகரிகமும் கலந்த தோற்றம் அவருக்கு இருந்தது. அம்மா, தாத்தா வீட்டுக்கு போனதும் முதல்ல பாட்டியை கொஞ்சணும். 1 வருஷமா பார்க்கலல்ல என்று உற்சாகமாக சொன்னாள் பிரியதர்ஷினி. வந்தனா புன்னகைத்தார். நீயும் உன் பாட்டியும் என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, என்ன ஆள விடுங்க சாமி என்று தோள்களை குலுக்கி கொண்டாள். உன் பாட்டிக்கு நீன்னா உயிர். உன்னை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவர்கள் வெளியே வந்தபோது வெள்ளை நிற காரின் அருகே காத்திருந்த முருகன் விரைந்து வந்து அவர்களது பெட்டியை வாங்கி கொண்டார். வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா என்று அன்போடு விசாரித்தவர் உடனே பிரியதர்ஷினியை நோக்கி, என்ன சின்ன பாப்பா, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார். நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று புன்னகையோடு எதிர்கேள்வி கேட்டாள். அவள் இன்னும் தன்னை சிறுமியாகவே நினைத்து பேசும் முருகனின் பாசத்தை ரசித்தாள். எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா, உங்கள் வரவுக்காகத்தான் நாளை கணக்கு பார்த்து காத்துட்ருக்குறாங்க. வந்தனா சிரித்தாள். இவளோட காலேஜ் படிப்பு ப்ராஜெக்ட் வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருந்துட்டாளா? இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். அதான் தெரியுமேம்மா, வீட்டில் உங்களை எதிர்பார்த்து எல்லாருமே காத்துட்ருக்காங்க, வாங்க போகலாம். அவரது வார்த்தைகளில் இருந்த உண்மையான பாசம் வந்தனாவின் மனதை தொட்டது. சில நிமிடங்களில் கார் சாலையில் வேகம் எடுத்தது. ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்த பிரியதர்ஷினியின் கண்களில் அந்த இயற்கையின் அழகு பரவசப்படுத்தியது. நகரத்தின் சத்தங்கள் மெதுவாக மறைந்து பசுமை நிறைந்த கிராமப்புற காட்சிகள் தொடங்கின. வயல்வெளிகள், தென்னை மரங்கள், ஒவ்வொரு காட்சியும் அவளது மனதை வருடியது. அருகில் அமர்ந்திருந்த வந்தனா அமைதியாக வந்தார். கார் பூலாவரியை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. கார் பூலாவரியை தாண்டி வீரபாண்டி வழியாக சென்று பறந்து விரிந்த தென்னந்தோப்பின் நடுவே அமைந்திருந்த பெரிய பண்ணை வீட்டின் முன் வந்து நின்றது. 2 அடுக்குகளுடன் கம்பீரமாக எழுந்திருந்தது அந்த வீடு. சுற்றியிருந்த பசுமையோடு சேர்ந்து ஒரு தனி அழகை உருவாக்கியிருந்தது. காரிலிருந்து இறங்கிய பிரியதர்ஷினி ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டாள். நகரத்தில் கிடைக்காத மண் வாசனையும் அதிகாலையின் குளிர்ந்த காற்றும் அவளது மனதை லேசாக்கியது. அப்போது அருகில் இருந்த தென்னை மரத்திலிருந்து கீச் கீச் என்ற பதற்றமான சத்தம் கேட்டது. எங்கிருந்து வருகிறது என்று திரும்பி பார்த்தவள் ஒரு சிறிய அணில் குட்டி தரையில் தவித்து கொண்டிருப்பதை கண்டாள். மேலே மரபொந்திலிருந்து 2 அணில்கள் பதற்றமாக கத்தி கொண்டிருந்தது. ஐயோ பாவம் என்று சொல்லியபடி ஓடிச் சென்றாள். மென்மையாக அந்த சிறிய உயிரை கையில் எடுத்தவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்காது அதன் முதுகில் மெதுவாக தடவி கொடுத்தாள். அதை மீண்டும் பொந்தில் வைக்க முயன்றாள். ஆனால் உயரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கால் விரல்களில் நின்று எட்டி பார்த்தவள் எப்படியோ குட்டியை பொந்துக்குள் வைத்து விட்டாள். ஆனால் அடுத்த நொடி அவளது கால் வழுக்கி தடுமாறி கீழே விழப்போனவள் அம்மா என்று கத்திவிட்டாள். அலறப்போனவளை ஒரு மென்மையான கை தாங்கி பிடித்தது. கீழே விழப்போனவள் தன்னை யாரோ விழாமல் தாங்கி பிடிக்க கண்டு அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு இளம்பெண் குறும்பான புன்னகையோடு நின்றிருந்தாள். தேங்க்யூ என்று நிம்மதி பெருமூச்சோடு சொன்னாள் பிரியதர்ஷினி. வெல்கம் என்று அந்த பெண்ணும் சிரித்தாள். என்ன அப்படி ஆச்சரியமா பார்க்குறீங்க? இல்லை, நான் கீழே விழ போகிறேன்னு நினச்சிட்டேன். இந்த சீன் சினிமாவில் வந்தால் எப்படி இருக்கும்? இந்த நேரம் ஒரு ஹீரோ எங்கிருந்தோ பறந்து வந்து உங்களை பிடிச்சிருப்பாரு என்று அவள் கண்களை உருட்டி சொல்ல, அவளின் ஹாஸ்யம் கண்டு பிரியதர்ஷினி சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துவிட்டாள். அந்த பெண்ணின் பேச்சு அவளுக்கு உடனே பிடித்து போனது. நீங்கள் பிரியதர்ஷினி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்க, தாத்தா பாட்டியோட செல்ல பேத்தி, நான் சொல்கிறது சரிதானே? பிரியதர்ஷினியின் புருவங்கள் உயர்ந்தன. ஆமாம், ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நீங்கள் என்னை இன்னும் கண்டுபிடிக்கலையா என்று தலையை சாய்த்தாள். சில நொடிகள் யோசித்தவள், நீ வதனியா என்று கேட்டாள். அப்பாடா, இப்போவாது கண்டுபிடிச்சிங்களே, கடவுளே என்று வதனி சிரித்தாள். பாட்டி எப்போவுமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் ஓவராக பில்டப் கொடுக்குறாங்களோன்னு நினச்சேன்.
இப்போ நேரில் பார்த்ததும் தான் புரிஞ்சுது. நீங்கள் ரொம்ப அழகாத்தான் இருக்கிறீங்க. வதனியின் வெளிப்படையான பாராட்டு பிரியதர்சினியை வெட்கப்பட வைத்தது. அடடா, இவ்வளவு புகழாத நான் என்ன உலக அழகியா? இல்லை, ஆனால் தேவதை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் பொய்யே இல்லை. இருவரும் சிரித்து கொண்டனர். அதன் பிறகு பேசத் தொடங்கியது. பல வருட நண்பர்களைப் போல இயல்பாக பேச்சு வளர்ந்தது. தனது படிப்பு, எதிர்கால கனவுகள், வேலைக்கு சென்று சுயமாக நிற்க வேண்டும் என்கிற ஆசை, எல்லாவற்றையும் உற்சாகமாக பகிர்ந்து கொண்டாள் பிரியதர்சினி. அவளை ரசித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தாள் வதனி. பாட்டி உன்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு காரணமும் இருக்கு என்று மனதார பாராட்டினாள். உடனே தலையசைத்த பிரியதர்சினி, படிப்பை விட வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா வதனி? எனக்கு இன்னும் சமைக்க தெரியாது, வீட்டை நிர்வகிக்க தெரியாது. இந்த லீவில் அதெல்லாம் கற்றுக்கணுன்ற ஆசையோடு வந்திருக்கேன் என்றாள். அவளது எளிமை வதனியை இன்னும் கவர்ந்தது. நீ மட்டும் இவ்வளவு அழகாவும் நல்லாவுமே இருக்கக்கூடாது என்று பெருமூச்சு விட்டாள். ஏன்? கடவுள் நம்ம மாதிரி சாதாரண பெண்களுக்கும் கொஞ்சமாவது அந்த அழகையும் கொடுத்து விட்டுருக்கலாமில்ல? கூறியவளின் முதுகில் செல்லமாக தட்டிவிட்டு சிரித்து கொண்டாள் பிரியா. வா, முதல்ல வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா பாட்டி என்ன கொன்னே போட்டுடுவாங்க. உனக்காக வீட்டில் காத்துட்ருக்காங்க பார். பிரியதர்சினி உடனே குழந்தை போல முகத்தை சுளித்தாள். ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் தோப்புக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போகலாமா ப்ளீஸ்? அவளது கெஞ்சும் முகத்தை பார்த்த வதனிக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. இருவரும் கல்லூரி நினைவுகள், நண்பர்கள், படிப்பு, கனவுகள் என்று பேசிக்கொண்டே தோப்பை ஒரு சுற்று சுற்றினார்கள். பிரியதர்ஷினிக்கு அந்த பசுமையான சூழல் மிகவும் பிடித்திருந்தது. நகரத்தின் இரைச்சலில் வாழ்ந்த அவளுக்கு அந்த அமைதியான உலகம் புதிதாக தோன்றியது. வீட்டை நெருங்கியதும் வாசலில் நின்றிருந்த தேவகியும் வந்தனாவும் பேசி கொண்டிருப்பது தெரிந்தது. பாட்டி என்று மகிழ்ச்சியோடு குரல் கொடுத்தபடியே ஓடினாள் பிரியதர்சினி. அடியன் செல்லமே என்று தேவகி அவளை அணைத்து கொண்டார். 1 வருடம் கழித்து பேத்தியை பார்க்கும் சந்தோஷம் அவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவளது நெற்றியில் முத்தமிட்டவர், எவ்வளவு ஒல்லியாயிட்டடா, சரியா சாப்பிட்றியா இல்லையா என்று அக்கறையோடு கேட்டார். பாட்டி, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்று சினிங்கினாள் பிரியதர்சினி. பிறகு வதனியை சுட்டிக்காட்டி, பாட்டி, இந்த வதனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அவகிட்ட சமையல் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றாள். அதுக்கு என்னடா செல்லம் என்று தேவகி உடனே மகிழ்ந்தார். தாராளமாக கற்றுக்கோ வதனி, நீ இனிமேல் காலையில் நேரமாகவே வந்துடு, நம்ம பிரியாவுக்கு எல்லாமே கற்றுக்கொடு என்று சிரித்தபடியே சொன்னார். சரி பாட்டி என்று வதனியும் சம்மதமாக தலையசைத்தாள். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. என்ன, இங்க சமையல் ஆராய்ச்சி கூடமா நடக்குது என்று கேட்டபடி வந்தார் வெங்கடாஜலம். தாத்தாவை கண்டதும் பிரியதர்சினி ஓடிப்போய் அவரது கைகளை பிடித்து கொண்டாள். தாத்தா, ஏன் ராஜாத்தி வந்துட்டாளா என்று அன்போடு அவளது தலையை வருடினார். அடுத்த நொடி அவர் குறும்பாக, பிரியா, உன் பாட்டிக்கே இன்னும் ஒழுங்காக சமைக்க தெரியாது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் உயிரோடு இருக்கேன். இதில் இந்த வதனியும் சேர்ந்து உனக்கு கற்றுக் கொடுத்துட்டாள்னா என்ன ஆகும்னு கடவுளுக்கு தான் தெரியும் என்றார். ஏங்க என்று தேவகி முறைக்க, வதனி வாயை மூடிக்கொண்டு சிரிக்க, பிரியதர்சினி உடனே இடுப்பில் கை வைத்தபடி, தாத்தா, நான் சமைக்க போகிற முதல் சாப்பாட்டை உங்களுக்கு தான் கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறேன் என்று அறிவித்தாள். ஐயையோ என்று வெங்கடாஜலம் பதறியவள் போல நடித்தார். இப்போவே சொல்லிட்டல்ல, இனிமேல் வெளியில் ஹோட்டலில் எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு தேட ஆரம்பிக்கணும் போல என்று சொன்னார். அந்த பேச்சை கேட்டதுமே அனைவரும் சிரித்தனர். பிரியதர்சினி போலியாக கோபப்பட்டு தாத்தா என்று அழைக்க, சரி சரி, உன் கையால் செஞ்சது நாது விஷமாக இருந்தாலும் சாப்பிட நான் ரெடி என்று அவர் சரணடைந்தார். அந்த ஒரு நொடி அந்த வீடு முழுவதும் சிரிப்பும் பாசத்தாலும் நிறைந்திருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த இல்லத்தில் ஒரு புதிய உற்சாகம் பிறந்திருந்தது. அந்த நிறைவை உணர்ந்த தேவகியும் வெங்கடாஜலமும் திருப்தியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் மனம் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் திளைத்து நின்றது. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. காலை எழுந்தவுடன் வதனி அந்த வீட்டில் ஆஜராகி விடுவாள். இருவரும் சேர்ந்து தோப்பில் நடப்பது, ஊஞ்சலில் அமர்ந்து பேசுவது, சமையல் கற்றுக்கொள்வது, மாலையில் தேநீர் குடித்தபடி கதை பேசுவது என்ற நாட்கள் இனிமையாக கழிந்தது. வதனியுடன் இருந்த ஒவ்வொரு நொடியும் பிரியதர்சினிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று மாலை நேரம், இன்னைக்கு உனக்கு சிக்கன் பிரியாணி கற்றுக் கொடுக்கட்டா என்று அறிவித்தாள் வதனி. ஓகே வினி, வா செய்யலாம் என்று சொல்லி அவள் கையை பிடித்து கொண்டு சமையலறை நோக்கி போனாள் பிரியதர்சினி.
சமையல் அறைக்குள் நுழைந்து இருவருமே வேலைகளை பிரித்து கொண்டார்கள். வெங்காயம் நறுக்குவது, புதினா ஆய்வது, மசாலா தயாரிப்பது என்று வேலைகள் படபட என்று நடந்து கொண்டிருந்தது. வதனி அடுப்பருகே நின்று வேகமாக வேலை செய்ய ஒரு பாத்திரத்தில் இருந்த மசாலாவை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டாள். அடுத்து உப்பு, மிளகாய்த்தூள். அவள் எதையுமே அளந்து போடவில்லை. ஆனால் ஒவ்வொரு பொருளும் சரியான அளவில் விழுந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் பிரியதர்ஷினி. வதனி என்று அழைத்தாள். இதெல்லாம் எப்படி ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணாமல் நீ போடுற? வதனி சிரித்தாள். அதெல்லாம் அனுபவத்தில் வந்துடும்பா. இல்லைடா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னால் ஒரு டிஷ் கூட முழுசாக ஞாபகத்தில் வச்சுக்கவே முடியறதில்ல என்று சொல்லியவள் சமையலறை மேடை மீது ஏறி அமர்ந்து கொண்டாள். கால்களை ஆட்டியபடியே ஆர்வமாக வதனி செய்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கு எத்தனை டிஷ் செய்ய தெரியும் என்று கேட்டாள். வதனி யோசிப்பது போல நடித்தாள். எண்ணி பார்த்ததே இல்லை. அடிப்பாவி, உண்மையை தான் சொல்கிறேன். அம்மாவோட சேர்ந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டது. அதனால் எண்ணிக்கையே தெரியாது. அப்படின்னா உனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குதுன்னு சொல்லு. இல்லை என்று உடனே தலையசைத்தாள் வதனி. எனக்கும் மறந்து போகும். அப்புறம் மீண்டும் செஞ்சு பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. பிரியதர்ஷினி புருவத்தை சுருக்கினாள். எனக்கு அது வரவே வராது. ஏன்? நான் ஒரு டிஷ் கற்றுக்கிட்டா அடுத்த வாரமே அதை மறந்து போயிடுவனே, அப்பாவியாக சொன்னாள். அதை கேட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள் வதனி. நீ படிக்கிறதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற? அது வேற, இது வேற. சமையலும் அதே மாதிரி தான்மா என்று கூறியவள் மெதுவாக அடுப்பை கிளறினாள். பிரியா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? படிப்பு நமக்கு வேலை வாங்கி தரும். ஆனால் வாழ்க்கையை நடத்தி தருவது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவளது குரலில் இருந்த முதிர்ச்சி பிரியதர்ஷினியை அமைதியாக்கியது. நம்மளை நாமே பார்த்துக்கிற அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது சமையலாக இருக்கட்டும், வீட்டு பொறுப்பாக இருக்கட்டும், இல்லை பணம் நிர்வகிப்பதா இருக்கட்டும் என்று வதனி சொல்ல அவளை ரசித்தபடியே பார்த்தாள் பிரியதர்ஷினி. உனக்கு வயசு என்ன வதனி? 23. இல்லை 43 வயசு மாதிரி நீ பேசுகிற என்று குறும்பாக சொல்ல அடுத்த நொடி இருவரும் சிரிப்பில் வெடித்தனர். அந்த சிரிப்பின் நடுவே பிரியாணியின் மனமும் சமையலறை முழுவதும் பரவத் தொடங்கியது. அதைவிட இனிமையாக அவர்களுடைய நட்பும் நாளுக்கு நாள் மனம் வீசத் தொடங்கியது. அன்று மாலை வதனி வீட்டுக்கு சென்ற பிறகு தேவகி பாட்டி தனியாக வரவேற்பறையில் அமர்ந்திருந்ததை பார்த்து அவரின் அருகில் வந்தாள் பிரியா. பாட்டியின் கையில் இருந்த புத்தகம் திறந்தபடியே இருந்தது. ஆனால் அவரது பார்வை அதில் இல்லை, எங்கோ தொலைவில். வழக்கமாக எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருப்பவர் இன்று ஏதோ சிந்தனையில், வேதனையில் மூழ்கி இருக்க கண்டு பாட்டி என்று அருகில் அமர்ந்தாள். என்னடா செல்லம், ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல. தேவகி முதலில் மறைக்கத்தான் முயன்றார். ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லைன்னு வாய் தானே சொல்லுது. ஆனால் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே பாட்டி, ஏதோ இருக்குது போல என்று கேட்டாள் பிரியதர்ஷினி. அதை கேட்ட தேவகி மெதுவாக புன்னகைத்தார். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவர், உன்னையும் வதனியையும் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருதுடா கண்ணம்மா என்றார். யாரு பாட்டி? என்னோட தோழி கல்யாணி. அந்த பெயரை சொல்லும்போது கூட அவரது குரலில் பாசம் தெரிந்தது. அது யாரு பாட்டி? கல்யாணி என்று பிரியதர்ஷினி ஆர்வமாக கேட்டாள். தேவகி தன் சிறு வயது நினைவுகளை மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார். வயநாடு, அங்கே கழிந்த பள்ளி நாட்கள், ஒன்றாக பள்ளிக்கு சென்றது, ஒன்றாக விளையாடியது, ரகசியங்களை பகிர்ந்து கொண்டது, சண்டை போட்டது, மீண்டும் சேர்ந்தது, எல்லாமே அவரது வார்த்தைகளில் உயிர் பெற்றது. நாங்கள் 2 பேருமே உயிர் தோழிகள் பிரியா என்றார் தேவகி. அப்புறம்? பிரியதர்ஷினி மெதுவாக கேட்டாள். தேவகியின் முகம் வாடியது. நானும் கல்யாணியும் ஒன்றாகத்தான் பள்ளி இறுதி ஆண்டு வரை படித்தோம். அதன் பிறகு காலேஜ் படிப்பிற்காக நாங்கள் சென்னை குரோம்பேட்டைக்கு குடிபெயர்ந்து விட்டோம். அதற்கு பின்னர் எங்களால் அடிக்கடி சந்தித்து கொள்ள முடியவே இல்லை. இப்போ போல் அந்த காலத்தில் ஃபோன் வசதியெல்லாம் இல்லை அல்லவா? கடிதம் தொடர்பு மட்டும்தான். ஆனாலும் நெருக்கம் குறையவில்லை. ஒரு நாள் வயநாட்டில் பெரிய மண் சரிவு நடந்துச்சுன்னு செய்தி வந்ததா? அவரது குரல் நடுங்கியது. அதில் கல்யாணி குடும்பமே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ என்று அதிர்ச்சி அடைந்தாள் பிரியதர்ஷினி. நானும் அதைத்தான் நம்பினேன். பிறகு சில மாதங்கள் கழித்து நேரில் போய் விசாரிச்சப்போ தான் உண்மையே தெரிஞ்சுது. என்ன உண்மை? அவ இறக்கலை, அந்த பகுதியை விட்டு வேற எங்கேயோ போயிட்டான்னு. பிரியதர்ஷினியின் கண்கள் விரிந்தன. அப்புறம் தேவகி பெருமூச்சு விட்டார். எவ்வளவோ தேடின, யாருக்குமே தெரியல. அந்த காலத்தில் இப்போ மாதிரி ஃபோனும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை இல்லையா? கண்டுபிடிக்கவே முடியல. தேவகி அமைதியாக தலையசைத்தார். இல்லை, அந்த ஒரு வார்த்தையில் பல வருடம் ஏக்கம் இருந்தது. பிரியதர்ஷினியின் மனமோ கனத்து போனது. இவ்வளவு ஆண்டுகளாக பாட்டி இந்த ஏக்கத்தை மனதிற்குள்ளேயே வைத்திருந்தாரா என்று எண்ணினாள்.
அன்று இரவு அறைக்கு சென்ற பிறகும் அந்த எண்ணமே அவளை வாட்டியது. என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இணையதளங்களில் தேடி பார்க்கலாமா என்ற எண்ணம் தோன்றிய உடனே ஓடிச் சென்று லேப்டாப்பை எடுத்து கொண்டு வந்து படுக்கையில் வாகாக உட்கார்ந்து கொண்டாள். லேப்டாப்பை திறந்தாள். கல்யாணி என்று பெயரை தேடத் தொடங்கினாள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பழைய நண்பர்கள் குழுக்கள், வயநாடு பற்றிய இணைய பதிவுகள், கிடைத்த எல்லா வழிகளிலுமே தேட ஆரம்பித்தாள். ஒரு தோழியை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற பாட்டியின் ஆசை அவளது மனதை தொட்டிருந்தது. எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்று தனக்குத்தானே உறுதி எடுத்துக்கொண்டாள். அன்று மாலை தேவகி பாட்டியோடு தோட்டத்தில் அமர்ந்திருந்தாள் பிரியதர்சினி. மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவள் திடீரென்று கேட்டாள். பாட்டி, ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுடா செல்லம். கல்யாணி பாட்டிக்கு உங்கள் சென்னை அட்ரஸ் தெரியும் தானே? தெரியும். அப்படின்னா அவங்க ஏன் உங்களை தொடர்பு கொள்ளலை? தேவகியின் முகம் சற்றே மாறியது. பழைய நினைவுகள் மீண்டும் மனதை வருத்தியது. அதுக்கு காரணம் இருக்குடா பிரியா என்று மெதுவாக ஆரம்பித்தவர், அந்த மண் சரிவு சம்பவம் நடந்து 1 வருஷத்துக்குள்ளேயே எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன் தாத்தாவோட இந்த வீரபாண்டிக்கு நான் வந்துட்டேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே என் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அந்த குழப்பத்தில் சென்னை வீட்டையும் நான் விட்டுட்டேன். பிரியதர்சினி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். கல்யாணிக்கு தெரிந்தது சென்னை அட்ரஸ் மட்டும்தானே? நான் இங்கே வந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. அவள் என்னை தேடினாலும் அப்போ கண்டுபிடிக்கவும் முடியாது. அவரது குரலில் இருந்த ஏக்கம் பிரியதர்சினியின் மனதை தொட்டது. அந்த இரவு முழுவதும் அவள் யோசித்தாள். இன்றைய காலத்தில் உலகமே ஒரு கைபேசிக்குள் வந்துவிட்டது. இத்தனை வருடங்களாக பிரிந்திருக்கும் 2 தோழிகளை மீண்டும் இணைக்க முடியாதா? அடுத்த நாளே வேலையில் இறங்கினாள். தேவகிக்காக ஒரு ஃபேஸ்புக் கணக்கை உருவாக்கினாள். பழைய ஆல்பங்களை எடுத்து பார்த்து தேவகியின் சிறு வயது புகைப்படங்களை ஸ்கேன் செய்தாள். மங்களாக இருந்த ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் தேவகியும் கல்யாணியும் தோளோடு தோள் நின்று சிரித்து கொண்டிருந்தனர். அதை பார்த்தபோது தேவகியின் கண்களே கலங்கிவிட்டது. இதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா பாட்டி என்று கேட்டாள். அது என் பொக்கிஷம் இல்லையா என்று தேவகியும் புன்னகைத்தார். அந்த புகைப்படங்களை எல்லாம் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றினாள் பிரியதர்சினி. அத்தோடு ஒரு பதிவும் எழுதினாள். வயநாடு பகுதியில் வசித்த கல்யாணி அம்மாளை தேடுகிறோம். இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும் இந்த எண்ணிற்கு என்று. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த பக்கத்தை திறந்து பார்த்தாள். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாதம், எந்த தகவலுமே வரவில்லை. முதலில் நம்பிக்கையோடு இருந்த தேவகியின் முகத்தில் மீண்டும் சோர்வு படரத் தொடங்கியது. விடுடா பிரியா என்று ஒரு நாள் கூறினார். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனிமே அவளை பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. அவரது குரலில் இருந்த நம்பிக்கை உடைந்து போக பிரியதர்ஷினிக்கு வேதனையாக இருந்தது. ஆனால் அவள் கைவிடவில்லை. அன்றும் வழக்கம் போல ஃபேஸ்புக் பக்கத்தை திறந்து பார்த்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு புதிய அறிவிப்பு தெரிந்தது. அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவசரமாக திறந்தால் ஒருவர் செய்தி அனுப்பியிருந்தார். இந்த புகைப்படத்தில் இருக்கும் கல்யாணி அம்மாளை எனக்கு தெரியும். அவர்கள் தற்போது அமெரிக்காவில் மகனோடு வசிக்கிறார்கள். அதற்கு கீழே ஒரு தொலைபேசி எண்ணும் இருந்தது. ஒரு நொடி அவளால் நம்பவே முடியவில்லை. மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தாள். அதே தகவல், அதே எண். பாட்டி என்று உற்சாகமாக கத்திக்கொண்டு ஓடினாள். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த தேவகியோ பதறி எழுந்து விட்டார். என்னடாமா, என்ன ஆச்சு? மூச்சு வாங்கியபடி கைபேசியை நீட்டினாள் பிரியதர்சினி. கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி, கல்யாணி பாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். தேவகி நம்ப முடியாமல் கைபேசியை பார்த்தார். எழுத்துக்கள் கண்களுக்கு மங்களாக தெரிந்தது. பல வருடங்களாக உள்ளுக்குள் புதைந்திருந்த ஏக்கம் ஒரே நொடியில் உயிர் பெற்றது. நடுக்கத்தோடு அந்த எண்ணை தொட்டார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. கல்யாணி என்று மெதுவாக உதடுகள் உச்சரித்தது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைந்து போயிருந்த நட்பு மீண்டும் கதவை தட்ட வந்திருக்கிறதோ? கல்யாணி பாட்டியை பற்றிய தகவல் கிடைத்த உற்சாகத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள் பிரியதர்சினி. கையில் இருந்த கைபேசியை இறுக்கமாக பிடித்தபடி அந்த நம்பரை உடனடியாக அழுத்தினாள். 1 ரிங், 2 ரிங். யாரும் எடுக்கவில்லை. எடுங்க எடுங்க என்று பதட்டமாக முணுமுணுத்தாள். மீண்டும் அழைத்தாள். மீண்டும் மீண்டும் அழைத்தாள். சில நிமிடங்கள் கழித்து மறுமுனையில் அழைப்பு எடுக்கப்பட்டது. ஹலோ. ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து குரல் ஒலித்தது. கரகரப்பும் எரிச்சலும் அந்த குரலில் கலந்திருந்தது. ஹலோ, நான் தமிழ்நாட்டிலேருந்து தேவகி பாட்டியோட பேத்தி பிரியதர்சினின்னு பேசுகிறேன். கல்யாணி பாட்டியோட பேசணும், எங்கள் பாட்டி. அவள் பேச்சை முடிப்பதற்குள் மறுமுனையில் இருந்தவன் குறுக்கிட்டான். பாட்டி தூங்குறாங்க. அந்த குரலில் இருந்த கடுமை அவளை சற்றே திகைக்க வைத்தது. இப்படித்தான் மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவீங்களா? என்ன
உங்களுக்கு மேனர்ஸே இல்லையா? அவனது குரல் இப்போது தெளிவாக எரிச்சலை வெளிப்படுத்தியது. ஒரு நொடி பிரியதர்ஷினிக்கு கோபம் வந்தது. என்னங்க சொல்கிறீங்க? இப்போ தான் இங்கே 5 மணி ஆகுது. அது இந்தியாவில் என்று அவன் அழுத்தமாக சொன்னான். இது அமெரிக்கா, மிட்நைட். அந்த ஒரு வாக்கியத்திலேயே தன் தவறு புரிந்தது. ஆனால் அவன் பேசும் விதம் ஏனோ அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஓ என்று மெதுவாக சொன்னவள், எதுவாக இருந்தாலும் காலையில் பேசுங்க, அவ்வளவுதான். பட்டென்று அழைப்பை துண்டித்து விட்டான். சில நொடிகள் கைபேசியையே பார்த்தபடி நின்றிருந்தாள் பிரியதர்ஷினி. தன் உற்சாகத்தில் நேர வித்தியாசத்தை யோசிக்காமல் அழைத்து விட்டதை உணர்ந்தாள். அதே நேரத்தில் அவன் பேசிய விதமும் மனதை உறுத்தியது. என்னடா, என்னாச்சு என்று தேவகி பதற்றத்தோடு கேட்டார். சாரி பாட்டி என்று மெதுவாக சொன்னாள். அங்கே இப்போ மிட்நைட்டு, அது ஞாபகம் இல்லாமல் நான் பாட்டுக்கு ஃபோனை பண்ணிட்டேன் பாட்டி. யார் பேசினாங்க என்று வெங்கடாஜலம் ஆர்வமாக கேட்க, கல்யாணி பாட்டியோட சொந்தக்காரங்க யாரோ தெரியல என்று யோசனையோடு கூறினாள். அவர்தான் பேசினார், பரவாயில்லடா என்று தேவகி ஆறுதல் கூறினார். இவ்வளோ வருஷம் காத்திருந்தோம், இன்னும் ஒரு நாள் காத்திருக்கலாம். அவரது குரலில் இருந்த அமைதி பிரியதர்ஷினியின் குற்ற உணர்வை கொஞ்சம் குறைத்தது. வந்தனாவும் அருகில் வந்தார். விடுடா செல்லம், நாளைக்கு பேசிக்கலாம் விடு என்று அவளை தோலை தட்டி தேற்றினார். அனைவரும் தங்களது அறைக்குள் சென்று விட்டனர். ஆனால் பிரியதர்ஷினிக்கு மட்டும் உறக்கமே வரவில்லை. படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்த அதே குரல், ஆழமான, கம்பீரமான, கொஞ்சம் அலட்சியமான, ஏன் அகங்காரமான. மேனர்ஸ் இல்லையா? அந்த வார்த்தை மட்டும் காதில் திரும்ப திரும்ப ஒலிந்து கொண்டே இருந்தது. இவன் பெரிய இவன் என்று உதட்டை சுளித்து கொண்டாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிரியதர்ஷினியின் தோலை யாரோ உலுக்குவது கண்டு அடித்து பிடித்து எழுந்தாள். பிரியா, பிரியா. குரல் தூரத்திலிருந்து கேட்பது போல இருந்தது. சோம்பலாக கண்களை திறந்தவள் எதிரே நின்றிருந்த வதனியை பார்த்தாள். என்னடி இவ்வளவு காலையிலேயே என்று முணுமுணுத்தவள் மீண்டும் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து கொண்டாள். ஆனால் வதனி விடவில்லை. ஐயோ, எழுந்திரு பிரியா என்று மீண்டும் முழுக்கினாள். என்ன? அமெரிக்காவிலிருந்து ஃபோன் வந்திருக்குது. என்ன? அதுக்கென்ன? என்ன இன்னும் தூக்கத்திலேயே இருக்கிற? கல்யாணி பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க பிரியா. அடுத்த நொடி படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தாள் பிரியதர்ஷினி. என்ன சொல்கிற வதனி? உண்மைதான். தேவகி பாட்டி முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நீ பார்க்கணுமே, உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா வா. அவ்வளவுதான். முகம் கூட கழுவாமல் அறையை விட்டு ஓடினாள். வரவேற்பறைக்குள் நுழைந்தவுடன் அந்த காட்சி அவளை நிகழச் செய்தது. தேவகியின் கண்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன. ஆனால் அது வேதனையின் கண்ணீர் அல்ல, பல வருட ஏக்கம் கரைந்த மகிழ்ச்சியின் கண்ணீர். கைபேசியை காதில் வைத்தபடி சிரித்தும் அழுதும் பேசி கொண்டிருந்தார். பிரியதர்ஷினியை பார்த்ததும் கல்யாணி என்று உற்சாகமாக சொன்னார். நம்ம 2 பேரையும் மீண்டும் சேர்த்து வச்சவ என் பேத்தி தான் பிரியதர்ஷினி. அவ வந்திருக்கா, இந்த அவ கூட பேசி என்று சொல்லிக்கொண்டே கைபேசியை பிரியாவிடம் நீட்டினார். வா வா பேசு. திடீரென்று என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறினாள் பிரியதர்ஷினி. ஹலோ பாட்டி. தயக்கத்தோடு அழைத்தாள். பிரியா என்ற அன்பான குரல் மறுமுனையில் கேட்டது. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. தேவா சொன்னா நேற்று ராத்திரி நீ ஃபோன் பண்ணினியாமேடா. பிரியதர்ஷினிக்கு வெட்கம். சிரித்தாள். ஆமாம் பாட்டி, நேர வித்தியாசத்தை மறந்துட்டேன். அட பாவமே என்று கல்யாணியும் சிரித்தார். நான் மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டேனா, உடம்பு கொஞ்சம் முடியலடா, அதனால சீக்கிரமே படுத்துடுவேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், அவன் ஏதாவது உன்னிடம் கோபமாக பேசிட்டானா என்று கேட்டார். உடனே தேவதத்தின் முகம் தெரியாததால் அந்த கரகரப்பான குரல் மட்டும் நினைவுக்கு வந்தது. இல்லை பாட்டி என்று சமாளித்தாள். தூக்கத்தில் கொஞ்சம் எரிச்சலாக இருந்திருப்பான், அதுதான். கல்யாணி பெருமூச்சு விட்டார். அவன் தூங்குற நேரத்தில் யாராவது தொந்தரவு பண்ணினாங்கன்னா கோபப்படுவான்டா. அதனால் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ. பிறகு அன்போடு சொன்னார். அவன் வேற தன்னோட பர்சனல் நம்பரை கொடுத்துருக்குறானா? யாருக்குமே அந்த நம்பர் கிடைக்காது. ஓ, பிரியதர்ஷினி ஆச்சரியப்பட்டாள். எரிச்சலாக ஏதாவது பேசியிருந்தா சாரிடா. ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று உடனே மறுத்தாள். அடுத்த நொடி கல்யாணியின் குரலும் நெகிழ்ந்து விட்டது. ரொம்ப தேங்க்ஸ்டா பாட்டி. எனக்கும் தேவாவுக்கும் எத்தனை வருஷ பிரிவு தெரியுமா இது? ஆனால் என் மனசுல இருந்து அவளோட நினைப்பு ஒரு நாள் கூட போகலடா. என்னோட தேவா நினைப்பால தான் என் பேரனுக்கே தேவதத்தன்னு பெயரே வைத்தேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்ன கல்யாணி பாட்டியின் வார்த்தைகளை பிரியதர்ஷினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவையாவது அவளை பார்க்கணுன்னு நினச்சேன்டா. அவரது குரல் நடுங்கியது. அந்த ஆசையை நீ இப்போ நிறைவேற்றி வச்சிட்ட. பிரியதர்ஷினியின் கண்களும் குளமானது. பாட்டி, உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. இந்த வாரமே அமெரிக்காவிலேருந்து நான் வரேன்.
கல்யாணி உற்சாகமாக சொல்ல, உண்மையாகவா பாட்டி? ஆமாண்டா. அவரது குரலில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சி இருந்தது. ஒரு நிமிஷம் பாட்டி, தேவகி கிட்ட மீண்டும் கொடுக்குறியா என்று அவளோடு கேட்க, சரி பாட்டி என்று புன்னகைத்தாள் பிரியதர்ஷினி. உங்களோட பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்று மனதார சொன்னவள் கைபேசியை தேவகியிடம் கொடுத்தாள். ஃபோனை வாங்கி கொண்ட தேவகியின் முகத்தில் மீண்டும் மலர்ந்த சிரிப்பை பார்த்தபோது பிரியதர்ஷினியின் மனம் நிறைந்து போனது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகப்பெரிய சந்தோஷம் நமக்காகல்ல, நாம் நேசிப்பவர்களுக்காக செய்த ஒரு சிறிய செயலில் இருந்து கிடைக்கிறது என்பதை அந்த நொடி உணர்ந்தாள் பிரியா. பிரியதர்ஷினியின் மனம் இளவம்பஞ்சை போல லேசாக மிதந்து கொண்டிருந்தது. கல்யாணி பாட்டியுடன் பேசிய அந்த ஒரு தொலைபேசி அழைப்புக்கு பிறகு நடந்த அனைத்துமே கனவு போல தோன்றியது. பல வருடங்களாக தொலைந்து போயிருந்த நட்பு மீண்டும் உயிர் பெற்றிருந்தது. அந்த வார இறுதியிலேயே கல்யாணி இந்தியா வரப்போவதாக செய்தி வந்தது. அதை அறிந்த தருணத்திலிருந்து தேவகியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஒவ்வொரு நாளும் விழித்தது முதலில் கேட்கும் கேள்வி இதுதான், இன்னைக்கு என்ன நாள்? பிரியதர்ஷினி கேட்டா. அதை பார்த்து அனைவரும் சிரிப்பர். 80 நெருங்கிய வயதில் இருந்தாலும் அந்த நாட்களில் தேவகி ஒரு சிறுமியாகவே மாறியிருந்தார். அலமாரியில் இருந்த பழைய புகைப்படங்களை எடுத்து பார்ப்பார். இது நானும் கல்யாணியும் ஸ்கூல் டேஸில் எடுத்தது என்று சொல்லி சிரிப்பார். சில நேரங்களில் புகைப்படத்தை பார்த்தபடியே அமைதியாக கண்ணீர் வடிப்பார். அது சோகத்தில் விளைந்த கண்ணீர் அல்ல, மீண்டும் கிடைத்த உறவின் மகிழ்ச்சியில் விளைந்த கண்ணீர். அவரது சந்தோஷத்தை பார்த்தபோது பிரியதர்ஷினியின் மனமும் நிறைந்தது. வீட்டில் இருந்த அனைவருமே கல்யாணி பாட்டியின் வருகைக்காக காத்திருந்தனர். அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்திருங்கும் கல்யாணி அங்கிருந்து ரயிலில் சேலம் வருவதாக சொல்லியிருந்தார். அதனால் அவரை நேரில் வரவேற்க சேலம் ரயில் நிலையத்துக்கே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. நானும் அம்மாவும் போய் அழைத்து வருகிறோம் என்று பிரியா சொல்ல, நானும் வருவேன் என்று குழந்தை போல அடம் பிடித்தார் தேவகி. பாட்டி, நீங்கள் ஸ்டேஷனில் நின்றுட்டு உணர்ச்சி வசப்பட்டு மயங்கி விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறதா என்று பிரியதர்ஷினி சிரித்தபடியே கேட்க, அவ்வளவு சந்தோஷம்தான் எனக்கு என்று தேவகியும் கண்களை துடைத்து கொண்டார். அப்படியானால் அதே சந்தோஷத்தோடு வீட்டிலேயே காத்திருங்கள், நாங்கள் சென்று பாட்டியை அழைத்து வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு பாட்டியின் கன்னங்களை பிடித்து இழுத்து ஆட்டி கொஞ்சிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள் பிரியா தன் அம்மாவோடு. சேலம் ஜங்ஷன் அன்று வழக்கத்தை விட அதிக பரபரப்பாக இருந்தது. பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த பிரியதர்ஷினியின் கண்கள் அடிக்கடி கடிகாரத்தை நோக்கி சென்றது. அவளது அருகில் நின்றிருந்த வந்தனாவும் அதே ஆவலோடு ரயில் வரும் திசையையே பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, ரயில் வந்துடுச்சு, உற்சாகத்தோடு சொன்னாள் பிரியதர்ஷினி. சில நிமிடங்களில் ரயில் மெதுவாக வந்து பிளாட்பாரத்தில் நின்றது. பயணிகள் ஒவ்வொருவராக இறங்கத் தொடங்கினர். ஆவலோடு ஒவ்வொரு பெட்டியையும் பார்த்து கொண்டிருந்தாள் பிரியதர்ஷினி. அப்போது ஒரு இளைஞன் கீழே இறங்கினான். 6 அடி உயரத்துக்கு மேல் இருக்கும் கம்பீரமான தோற்றம். வெளிர் ஆலிவ் நிற சட்டை, கருநீல ஜீன்ஸ், கையில் விலை உயர்ந்த கடிகாரம், முகத்தில் கடினத்தன்மை. ஒரு நொடி அவனது பார்வை சுற்றி நின்ற கூட்டத்தை ஆராய்ந்தது. பிறகு ஒதுங்கிவிட்டான். அதே நேரத்தில் பெட்டியிலிருந்து இறங்கி வந்த மந்திரமூர்த்தியை பார்த்ததும் அப்பா என்று மகிழ்ச்சியோடு ஓடினாள். எப்படி இருக்கடா குட்டிமா என்று சிரித்தபடியே கேட்டார் மந்திரமூர்த்தி. அவரது கைகளை பிடித்து கொண்டவள், கல்யாணி பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டீங்களாப்பா என்று அவளோடு கேட்டாள். கூட்டிட்டு வந்துட்டேன்டா என்று சிரித்தவர் பின்னால் திரும்பி பார்த்தார். அவரது பார்வையை தொடர்ந்து திரும்பி பார்த்தாள் பிரியதர்ஷினி. அடர் பழுப்பு நிற காட்டன் புடவையில் பாதி நரைத்த தலைமுடியோடு முகம் முழுவதும் அன்பும் பாசமும் நிரம்பியிருந்த ஒரு முதிய பெண்மணி கம்பீரமாக இறங்கி வந்து கொண்டிருந்தார். இவங்க தான் கல்யாணி அம்மா என்று மந்திரமூர்த்தி அறிமுகப்படுத்தினார். அடுத்த நொடியே ஓடிச் சென்றாள் பிரியதர்ஷினி. பாட்டி என்று அழைத்தபடி கல்யாணியை கட்டிக்கொண்டாள். ஒரு கணம் திகைத்து போன கல்யாணி பிறகு புன்னகையோடு அவளை அணைத்து கொண்டார். நீதான் பிரியாவாடா என்று குரல் கனிய கேட்டார். ஆமாம் பாட்டி, என் தேவாவோட செல்ல பேத்தி என்று சொல்லியபடி அவளது கன்னத்தை வருடினார். அவரது கண்களும் கண்ணீரால் நிரம்பியது. எவ்வளவு அழகா இருக்கடா என்று நெகிழ்ச்சியோடு சொன்னார். அப்போதுதான் கல்யாணியின் பின்னால் நின்றிருந்த அந்த இளைஞன் அருகே வந்தான். பாட்டி, முதல்ல இங்க நின்று அழ ஆரம்பிச்சிடாதீங்க என்று சிரித்தபடியே கூறினான். அந்த குரலை கேட்டதும் பிரியதர்ஷினிக்கு சட்டென்று நினைப்பு வர நிமிர்ந்து பார்த்தாள். அதே குரல், அந்த நள்ளிரவு தொலைபேசியில் தன்னை திட்டிய குரல். அவனும் அவளை அடையாளம் கண்டது போல புருவத்தை உயர்த்தினான். ஓ என்று மெதுவாக இழுத்தான். மேனர்ஸ் தெரியாத மிட்நைட் காலர் என்று உதட்டை ஒரு இளக்கார சிரிப்போடு சுளித்தபடி சொன்னான். அருகில் வந்து அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி அது.
தேவதத்தின் வார்த்தைகள் காதில் விழுந்த நொடிய பிரியதர்சினியின் நெஞ்சில் ஏதோ சுருக்கென்று வலித்தது. அவன் அதை சொன்ன விதமும் அந்த மிட்நைட் காலர் என்ற அழைப்பும் ஏனோ அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு கணம் அவனை நிமிர்ந்து பார்த்தால் அந்த பார்வையில் எரிச்சல் இருந்தது. வெடுக்கென்று திரும்பி முன்னோக்கி நடந்தாள். அவள் விலகிச் செல்வதை பார்த்த தேவதத்தின் உதட்டோரம் மெல்லிய இலக்கார புன்னகை கசிந்தது. கார்களில் அனைவரும் வீரபாண்டியை நோக்கி புறப்பட்டனர். வழி நெடுகிலும் கல்யாணி பாட்டி பிரியதர்ஷினியிடம் பேசிக்கொண்டே வந்தார். தேவகி பற்றிய நினைவுகள், வயநாட்டில் கழிந்த நாட்கள், பள்ளி வாழ்க்கை, குறும்புகள், சண்டைகள், ஒவ்வொரு நினைவும் அவரை இளமையாக்கியது. பிரியதர்ஷினி சிரித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தாள். அதே நேரம் தேவதத் அமைதியாக வெளியே இயற்கை அழகை ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தான். வீரபாண்டி பண்ணை வீட்டின் வாசலில் தேவகியும் வெங்கடாஜலமும் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார்கள். கார் கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்ததை பார்த்த நொடியே தேவகியின் கண்கள் கலங்கியது. கல்யாணி என்ற உதடுகள் முணுமுணுத்தது. கார் முழுமையாக நிற்பதற்கு கூட காத்திருக்கவில்லை. வேகமாக ஓடி வந்தார். முடிந்தளவு காரிலிருந்து இறங்கிய கல்யாணியும் அதே ஆவலோடு முன்னே வந்தார். அடுத்த நொடி இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலான பிரிவு அந்த ஒரு அணைப்பில் கரைந்தது. தேவா என்று கல்யாணி அழுதார். கல்யாணி என்று தேவகியும் கண்ணீரோடு அழைத்தார். அவர்களை சுற்றி நின்றிருந்த அனைவரின் கண்களும் கலங்கின. சில நிமிடங்கள் இருவராலுமே பேச முடியவில்லை. பிறகு கண்ணீரை துடைத்து கொண்ட கல்யாணி சிரித்தார். தேவா, உன் பேத்தி ரொம்ப அழகா இருக்கா என்று பிரியதர்ஷினியை அருகே இழுத்து கொண்டார். இது என் பேரன் தேவதத். உன் பேர்ல பாதியை இவனுக்கு கொடுத்துட்டம் பாத்தியா என்று குறும்பாக சொன்னார். அதை கேட்ட தேவகியோ சிரித்தார். நீ இன்னும் மாறவே இல்லடி என்று கல்யாணியின் கன்னத்தை வருடினார். என் கண்களுக்கு இன்னும் அதே பள்ளிக்கூட பெண்ணாதான் தெரிகிற. கல்யாணியின் கண்கள் மீண்டும் ஈரமானது. நீயும் மாறல தேவா என்று கூறியபடியே மீண்டும் அவளது கைகளை பிடித்து கொண்டார். அவர்கள் இருவரின் உள்ளங்களும் அந்த இனிமையான தருணத்தை ஆழ்ந்து அனுபவித்து கொண்டிருந்தது. அன்றைய நாள் முழுவதும் வீட்டில் கொண்டாட்ட மனநிலையே நிலவியது. 2 தோழிகளும் ஒருவரை ஒருவர் விட்டு நகரவே இல்லை. சிறு வயது நினைவுகள், பழைய நண்பர்கள், பள்ளி ஆசிரியர்கள், வயநாடு, அவர்களது குடும்பங்கள், பேச்சுக்கு முடிவே இல்லாமல் நீண்டது. சில நேரங்களில் சிரித்தார்கள், சில நேரங்களில் கண் கலங்கினார்கள். அவர்களை பார்த்து கொண்டிருந்த பிரியதர்ஷினிக்கு அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த வயதிலும் இவ்வளவு ஆழமான நட்பு இருக்க முடியுமா என்று அவள் வியந்து போனாள். அப்போது மந்திரமூர்த்தி எழுந்தார். தேவதத், வா, தோட்டத்தை சுற்றி காட்டுறேன் என்று அழைத்தார். பிறகு பிரியதர்ஷினியையும் பார்த்து, நீயும் வரையாடா என்று கேட்க பிரியதர்ஷினி தலையசைத்தாள். வேண்டாம்ப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று. ஏன்? வதனி சிரித்தாள். இந்த 2 பாட்டிகளையும் பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்றாள். உண்மையில் அதுதான் காரணம். ஆனால் அது மட்டும் காரணம் அல்ல. தோட்டத்துக்கு போனா தேவதத்தோடு சேர்ந்து செல்ல வேண்டியிருக்கும். அது ஏனோ அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அன்று முழுவதும் பண்ணை வீடு கலகலப்பாக இருந்தது. கல்யாணியின் வருகையால் தேவகி புதிதாக உயிர் பெற்றது போல தெரிந்தார். வீட்டில் இருந்த ஒவ்வொருவருமே அவர்களையே சுற்றியிருந்தார்கள். விருந்து, பேச்சு, சிரிப்பு, பழைய நினைவுகள் என்று நேரம் எப்படி நகர்ந்தது என்றே தெரியவில்லை. அடுத்த நாள் காலை மந்திரமூர்த்தி தனது வேலை காரணமாக கோவைக்கு புறப்பட்டு விட்டார். அவர் கிளம்பிய பிறகு வீட்டில் இருந்த பரபரப்பு கொஞ்சம் குறைந்தது. கல்யாணியும் தேவகியும் மீண்டும் தங்களது பழைய கதைகளில் மூழ்கிவிட்டனர். தேவதத்துக்கு மட்டும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வீட்டிற்குள் அமர்ந்திருப்பது அவனுக்கு பிடிக்காது. அதனால் ஹெட்போனை காதில் மாட்டிக்கொண்டு தனியாக தோப்பை சுற்றி பார்க்க நடந்து விட்டான். காலை காற்று ஜில்லென்று வீசியது. தென்னை மரங்கள் மெதுவாக அசைந்தது. அவன் சாவகாசமாக நடந்தபடியே சுற்றி கொண்டிருந்தான். அதே நேரத்தில் தோப்பின் மறுபுறம் வதனியும் பிரியதர்ஷினியும் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கு பின்னால் சில அடிகள் தூரத்தில் தேவதத் வருவது அவர்களுக்கு தெரியவில்லை. பிரியா என்று வதனி குறும்போடு அழைக்க, ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. அந்த கல்யாணி பாட்டியோட பேரன் தேவதத் என்று இழுத்தாள். உடனே பிரியதர்ஷினி புருவத்தை சுருக்கினாள். அவனை பற்றி என்ன? வெரி ஸ்மார்ட் இல்லைல்ல? வதனியின் குரலில் இருந்த குறும்பு பிரியதர்ஷினிக்கும் புரிந்தது. அடிப்பாவி என்று சிரித்தாள். நேற்று வந்ததிலிருந்து அவனையே நோட் பண்ணிட்டு இருக்கியா? முதல்ல பதில் சொல்லு என்று வதனி பிடிவாதமாக கேட்டாள். பிரியதர்ஷினி யோசிப்பது போல நடித்தாள். சொல்லு, ஆவரேஜுக்கும் கீழே தான் என்று அலட்சியமாக சொன்னாள். வதனி வாய் பிளந்து விட்டாள். என்னடா சொல்ற? உண்மையை தான் சொல்கிறேன். ஏய், பொய் சொல்லாத. ஏய், நிஜமாக தான் சொல்கிறேன் என்று தோலை குலுக்கினாள் பிரியதர்ஷினி.
எனக்கு ஒன்றும் பெரிய ஹேண்ட்ஸம் மாதிரி தெரியல அவன். அந்த வார்த்தைகள் தெளிவாக தேவதத்தின் காதில் விழுந்தது. அவன் அணிந்திருந்த ஹெட்போனில் பாடல் மாறிய தருணம் அந்த பேச்சு அவன் காதில் விழ ஹெட்போனை அணைத்திருந்தான். அவன் வேகம் தானாக குறைந்தது. ஆவரேஜுக்கும் கீழேயா? அவன் மனதில் அந்த வார்த்தைகள் எதிரொலித்தன. 28 வருட வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெண் தன்னை பற்றி இப்படி சொல்கிறாள். பொதுவாக அவனை பார்த்த பெண்கள் திரும்பி பார்ப்பார்கள் அல்லது குறைந்தபட்சம் கவனிப்பார்கள். ஆனால் இந்த பெண் நேற்றிலிருந்து அவனை பார்த்தால் எரிச்சல் அடைவது போலவே இருக்கிறாள். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. கோபம் வரவில்லை, மாறாக ஒரு சவால் போல தோன்றியது அது. அப்போ உனக்கு யார் ஹேண்ட்ஸமாக தெரிவாங்க என்று வதனி விடாமல் கேட்டாள். அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது தெரியுமா? சொல்லு. முதல்ல நல்ல மனசு இருக்கணும், அப்புறம் மற்றவங்கள மதிக்க தெரியணும், அப்புறம் தேவையில்லாமல் அகங்கார பேச்சு இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் பிரியதர்சினி. அவள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாள் என்பது வதனிக்கு புரியவில்லை. ஆனால் பின்னால் நின்று கொண்டிருந்த தேவதத்துக்கு மட்டும் அது நன்றாகவே புரிந்தது. ஓ என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டா. என்னை பற்றி இவளுக்கு இவ்வளவு அபிப்பிராயமா? இன்னும் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை பிரியதர்சினி அவனுக்கு சாதாரணமாகத்தான் தெரிந்தாள். ஆனால் இப்போது அவள் பேசிய வார்த்தைகளை கேட்ட அவன் மனம் யோசனையில் மூழ்கியது. தன்னை அலட்சியப்படுத்திய முதல் பெண். மதிய உணவுக்கு பிறகு தேவகியும் கல்யாணியும் மாடி வராண்டாவில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். கீழே தோட்டத்தில் வீசிய காற்று இதமாக இருந்தது. பல வருடங்கள் பிரிந்திருந்த தோழிகளுக்கு பேசி தீர்க்க எத்தனையோ கதைகள் இருந்தன. கல்யாணி அந்த நாள் என்ன நடந்தது என்று தேவகி மெதுவாக கேட்டார். இந்த கேள்வியை பல வருடங்களாக மனதில் வைத்திருந்தவர் கல்யாணி ஒரு பெருமூச்சு விட்டு, என் வாழ்க்கையே அந்த ஒரு நாளில் மாறிப்போச்சு தேவா என்று சோகத்தோடு ஆரம்பித்தார். நிலச்சரிவு நடந்த அன்னைக்கு நான் வயநாட்டிலேயே இல்லை. தேவகி ஆச்சரியமாக பார்த்தார். பக்கத்து வீட்டு உறவுக்கார பெண்ணோட கோவை போயிருந்தேன். அப்படியா? ஆமாம், 2 நாளில் திரும்பி போயிடலான்னு நினச்சோம். ஆனால் விதி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் கனவுலையும் நினைக்கல. நாங்கள் கோவையில் இருந்தபோது வயநாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலைகள் துண்டிக்கப்பட்டது, தொடர்புகளே கிடைக்கல, திரும்பி போகவும் முடியல. சில நாட்கள் கழித்து தான் உண்மையே தெரிஞ்சது. அவளது பெற்றோரும் குடும்பத்தாரும் அந்த பேரழிவில் உயிரிழந்து விட்டார்கள் என்று. அந்த நினைவு வந்ததுமே கல்யாணியின் குரலும் உடைந்தது. தேவகி அமைதியாக அவரது கையை பற்றி கொண்டாள், ஆறுதலாக. அப்புறம் நாங்கள் அகதிகள் முகாமில் இருந்தோம் தேவா. அங்கு கழித்த நாட்களை நினச்சா இன்னும் உடலெல்லாம் நடுங்குது என்று கூறினார். எதிர்காலம் என்னவென்றே தெரியாத சூழ்நிலை, உறவுகள் இல்லாத தனிமை, வாழ்க்கை எங்கே போகிறதுன்ற குழப்பம். அந்த நேரத்தில்தான் என் வாழ்க்கையில் வந்தார்கள் சோமசுந்தரமும் சிவகாமியும். மலேசியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் தம்பதியினர். அந்த பேரழிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வந்திருந்தார்கள். என்னை பார்த்த உடனே சிவகாமி அம்மாவுக்கு ரொம்ப பாசம் வந்துடுச்சு என்று கல்யாணி சிரித்தார். முறையான சட்ட நடைமுறைகளின் மூலம் அவரை தங்களது பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டு மலேசியா அழைத்து சென்றனர். அவங்க என்னை ஒரு பொண்ணா இல்லை, தங்களோட மகளாவே பார்த்தாங்க என்றாள் நெகிழ்ச்சியோடு. சோமசுந்தரம் சிவகாமி தம்பதியருக்கு ஒரே மகன். அவரது பெயர் சந்திரசேகரன். குடும்ப தொழில்களை திறமையாக நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு என்று வெட்கச்சிரிப்போடு கூறினாள் கல்யாணி. எனக்கும் அவரை பிடித்திருந்தது. விருப்பத்தை அறிந்து சோமசுந்தரமும் சிவகாமியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு ரொம்பவே பெரிய மனசு தேவா. என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அவர்கள். அதன் பிறகு வாழ்க்கை மெதுவாக புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியது. சில ஆண்டுகள் கல்யாணிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவருக்கு யுகேந்திரன் என்று பெயர் வைத்தனர். குடும்ப தொழில் வளர்ந்த யுகேந்திரன் பின்னர் அதை உலகளவில் விரிவுபடுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். மலேசியாவில் வெற்றிகரமாக இயங்கி வந்த நிறுவனத்தை அமெரிக்காவிலும் நிலைநிறுத்தினான். அதன் காரணமாக திருமணத்துக்கு பிறகு யுகேந்திரனும் அவரது குடும்பமும் அமெரிக்காவில் குடியேறினர். சோமசுந்தரம் அப்பாவும் சிவகாமி அம்மாவும் இருந்த வரைக்கும் மலேசியா தான் எங்கள் வீடு என்று கல்யாணி கூறினர். ஆனால் அவங்களும் போன பிறகு அமெரிக்கா தான் எங்களுக்கு நிரந்தர வீடாயிடுச்சு. தேவகி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். யுகேந்திரனுக்கு தன்னோடு படித்த சுசீலாவை பிடித்துவிட காதல் திருமணம் செய்து கொண்டான். எங்கள் ஒப்புதலோடு தான். யுகேந்திரனுக்கு ஒரு மகன் ஒரு மகள். என் பேரன் பிறந்ததும் அவனுக்கு உன் பெயரில் பாதியை இணைத்து தேவதத் என்று வைத்துவிட்டேன். அடுத்து பிறந்த பெண் குழந்தைக்கு தேவகி என்று பெயர் வைக்க என் மருமகள் சுசீலா விடவில்லை பார். ஸ்ரேயா என்று பெயர் வைத்து விட்டாள் என்று கல்யாணி முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொல்ல தேவகி பாட்டி வாய்விட்டு சிரித்தார்.
நீங்கள் முன்னாடியே உங்கள் பேரனுக்கு பெயர் வைத்து விட்டீர்கள் இல்லையா? என் மகளுக்கு நான் தான் பெயர் வைப்பேன் என்று சண்டைக்கே வந்து விட்டால், உன் பேரில் பாதி பெயர் வைத்தேன். தேவகியோட நினைப்பு என் வாழ்க்கையில் இருக்கிறது, போகவே கூடாது என்று. அதை கேட்ட தேவகியின் கண்களும் கலங்கிவிட்டது. அவரது கண்களில் அன்பு மின்னியது. சரி தேவகி, எனக்கு ஒரு ஆசை என்று கல்யாணி ஆரம்பிக்க, என்ன ஆசை சொல்லு கல்யாணி என்று தேவகியும் கேட்டார். இவ்வளவு நாளாக நாம் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கோம், இப்போ நல்ல சம்பந்திகளாக மாற ஆசைப்படுறேன், நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார் கல்யாணி தேவகியை பார்த்து. தேவகியும் சிரித்து கொண்டே, எனக்கும் அந்த ஆசை தோணிடுச்சு கல்யாணி. ஆனால் உனக்கு ஒரு பேத்தி இருக்கால, அவள் கல்யாணம் முதல்ல முடிச்சுட்டு தானே நீ தேவாவுக்கு பிரியாவை கேட்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பிரியாவோட வயசு ஒத்து வருமா என்று தேவகி இழுக்க, ஐயோ தேவகி, ஸ்ரேயா இப்போதான் காலேஜ் ஃபஸ்ட் இயரே சேர்ந்திருக்கா, சின்ன பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் இன்னும் பண்ணுறதுக்கு 3-4 வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் தேவா காத்துட்ருக்க முடியுமா சொல்லு? ஸ்ரேயாக்கும் தேவதத்துக்கும் 7 வயசுக்கு மேலே வித்தியாசம். அதனால தான் சொல்கிறேன், ஏன் தேவாவுக்கு உன் பேத்தி பொருத்தமாக இருப்பா, இப்போவே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிடலாமா என்று சந்தோஷத்துள்ளலோடு கல்யாணி கேட்க, தேவகியும் மகிழ்ச்சியோடு அதை ஆமோதித்தார். அந்தி மாலை பொழுது. சூரியன் மேற்கே சாய்ந்து வானம் செம்மஞ்சள் நிறத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. தோட்டம் முழுவதும் மல்லிகை மனம் பரவியிருந்தது. பிரியதர்சினி கையில் சிறிய கூடையோடு பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு பூவையும் கவனமாக பறித்து கூடையில் போட்டு கொண்டிருந்தவள் அருகில் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள். தேவதத். அவனை பார்த்ததும் அவளது புருவங்கள் தானாக சுருங்கியது. எதுவும் பேசாமல் மீண்டும் பூக்களை பறிக்க தொடங்கிவிட்டாள். அவனை பார்த்தும் பார்க்காதது போல நடந்து கொண்டாள். அதை பார்த்த தேவதத்தின் உதடுகளில் மெல்லிய சிரிப்பு தோன்றியது. பிரியா? அவள் திரும்பவில்லை. பிரியா? இன்முறையும் பதிலில்லை. கொஞ்சம் அழுத்தமாக அழைத்து பார்த்தான். என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி பூ பறிச்சிட்டு இருக்கல்ல என்று கேட்டான். என்னோட நோக்கம் என்னவென்று தெளிவாக தெரியுதில்ல, தொந்தரவு பண்ணாமல் இங்கிருந்து போங்க என்று என்று வார்த்தைகளை வீசினாள். மும்முரமாக பூக்களை பறித்து கூடையில் போட ஆரம்பித்தாள். சில நொடிகள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று சொன்னான், இப்போ நீ என்னை தவிர்க்கலாம், ஆனால் இனிமே அது உன்னால் முடியாது. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உள்ள தீவிரமான ஆலோசனை கூட்டம் நடக்குது தெரியுமா என்று சொன்னவனை அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தாள். என்ன உளறல் இது? தேவதத் புருவம் உயர்த்தி, உளறல் இல்லம்மா, உண்மை என்றான். அங்கே பாட்டிங்க 2 பேரும் உட்காந்து நம்ம கல்யாணத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. பிரியதர்சினி சில நொடிகள் அவனை வெறித்து பார்த்தாள். இதயம் வேகமாக துடித்தது. அவளது அதிர்ச்சியை ரசித்து கொண்டிருந்த தேவதத் புருவத்தை உயர்த்தினான். என்ன என்று கேட்டான். என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு அவ்வளவு கசப்பா இருக்குதா? அவனது குரலில் குறும்பு கலந்திருந்தது. அந்த கேள்விதான் பிரியதர்சினியை சுய நினைவுக்கே கொண்டு வந்தது. என்ன இது வேண்டாத பேச்செல்லாம் என்று வெடுக்கென்று கேட்டாள். அந்த மாதிரி ஒரு விஷயம் கனவுல கூட நடக்காது. அவளது குரல் கூர்மையாக வெளிவந்தது. தேவதத்தின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கடுமை ஏறியது. அதற்கு மேல் பேச விரும்பாதவன் போல கூடையை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்து போய்விட்டாள். தேவா அவள் விலகிச் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றான். காற்றில் அவளது கூந்தல் அசைந்தபடி தொலைவுக்கு சென்றது. கனவுல கூட நடக்காதா என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். பிறகு உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. முதன்முறையாக ஒரு பெண் அவனை இவ்வளவு நேரடியாக நிராகரிக்கிறாள். ஆனால் வியப்பாக அது அவனை புண்படுத்தவில்லை. மாறாக அவளை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தான் அதிகப்படுத்தியது. அறைக்குள் வந்த பிறகும் பிரியதர்சினியின் மனம் அமைதியாக இல்லை. தேவதத் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் நாம் 2 பேரும் இணைய போகிறோம். என்ன நினச்சிட்டு இருக்கிறான் இவன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். நான் இன்னும் மேலே படிக்கணும், எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, இந்த நேரத்தில் கல்யாணமா முணுமுணுத்தாள். பாட்டி ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? தேவகியிடம் நேராக கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதே நேரம் பிரியா பிரியா என்ற வதனியின் பதற்றமான குரல் கேட்டது. அந்த குரலில் இருந்த பயம் அவளது இதயத்தை உலுக்கியது. என்னவோ ஏதோ என்று பதறி அடித்து கொண்டு அறையிலிருந்து வெளியே ஓடினாள். ஹாலுக்குள் வந்ததும் அவளது கால்கள் அப்படியே பிரேக் போட்டு நின்றது. தேவகி சோஃபாவில் அமர்ந்திருந்தார். ஒரு கையால் நெஞ்சை பிடித்து கொண்டிருந்தார். முகம் வெளிரி போயிருந்தது. வதனி அவரது முதுகை மெதுவாக நீவி விட்டு கொண்டிருந்தாள். கல்யாணி அருகில் அமர்ந்து கையை பிடித்திருந்தார்.
வந்தனாவின் முகமோ பயத்தில் சோர்ந்து போயிருந்தது. வெங்கடாஜலம் பதற்றமாக கைகளை பிசைந்தபடி அருகில் நின்று கொண்டிருந்தார். பாட்டி என்று அலறியபடியே ஓடிச் சென்றாள் பிரியதர்சினி. அவரது காலடியில் மண்டியிட்டு அமர்ந்து, என்ன பாட்டியாச்சு? அழுகையில் பிதுங்கிய குரலில் கேட்டாள். தேவகியின் முகத்தை பார்த்ததும் அவளுக்கே அழுகை வந்தது. வதனி, என்னாச்சு என்று பதறி கேட்டாள். பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க என்று வதனி கண்ணீரோடு சொல்ல, அப்போ ஏன் இன்னும் இங்கே இருக்கிறீங்க என்று திடீரென்று எழுந்தாள் பிரியதர்சினி. உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. அவளது குரல் நடுங்கியது. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து வேகமாக உள்ளே வந்தான் தேவதத். என்னாச்சு என்னாச்சு பதற்றமாக கேட்டான். நிலைமையை புரிந்து கொண்டதும் அவனது முகமும் இறுகி போனது. பாட்டிக்கு உடம்பு முடியலையா? ஆமாம்ப்பா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறா. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் என்று தேவதத் சொல்ல தேவகி மெதுவாக தலையசைத்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அனைவரையும் பார்த்து எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அதுதான் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது என்று மூச்சு வாங்கியபடியே சிரித்தார். தேவா, கல்யாணி கண்டித்தார். ஆனால் தேவகி அவரது கையை இறுக பற்றி கொண்டாள். எனக்கு எதுவும் ஆகாது கல்யாணி. அப்படி ஆகிறதுக்குள்ள அவர் குரல் ஏனோ நடுங்கியது. என் பிரியாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு நான் போயிடணும். அந்த வார்த்தைகள் ஹாலில் இருந்த அனைவரையுமே அமைதியாக்கியது. பிரியதர்ஷினி அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்த்தாள். தேவகி தொடர்ந்து சொன்னா, உன் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் கல்யாணி என்று தோழியின் கையை பிடித்து கொண்டார். அப்புறம் எனக்கு எந்த கவலையும் இருக்காது இல்லையா? ஒரு நொடி அமைதியாக இருந்த கல்யாணி மெதுவாக புன்னகைத்தார். அதுக்கு என்ன தேவகி என்று அன்போடு சொன்னார். நல்ல விஷயந்தானே. பிரியதர்ஷினியின் இதயமோ துடிப்பை மறந்தது. பாட்டி என்று ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் குரல் வெளிவரவில்லை. முதல்ல நீ ஹாஸ்பிட்டல் வா என்று கல்யாணி தேவகியை சமாதானப்படுத்தினார். நீ நல்லா இருந்தால் தானே கல்யாணத்தில் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். அதை கேட்ட தேவகி மெதுவாக சிரித்தார். அனைவரது கவனமும் தேவகியின் மேலேயே இருந்தது. ஆனால் பிரியதர்ஷினியின் உலகமோ அங்கே நின்று போயிருந்தது. அவளது காதுகளில் ஒலித்து கொண்டிருந்த ஒரே ஒரு விஷயம், உன் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம். அது சாதாரண பேச்சில்லையே, 2 குடும்பங்களும் ஏற்றுக்கொண்ட முடிவல்லவா? இனிமே தன்னால் என்ன செய்ய முடியும்? எதிரே நின்றிருந்த தேவதத்தை ஒரு கணம் பார்த்தாள். அவனும் அமைதியாகத்தான் நின்றிருந்தான். ஆனால் அவனது முகத்தில் என்ன உணர்ச்சி இருக்கிறது என்பதை மட்டும் அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தேவகியை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். பிரியதர்ஷினியின் இதயம் முழுவதும் பதற்றமாக இருந்தது. பாட்டி நலமாக இருக்க வேண்டும் என்பது அவளது ஒரே வேண்டுகோள். பல பரிசோதனைகளுக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். அனைவரும் பதற்றத்தோடு எழுந்து நின்றனர். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை என்று மருத்துவர் புன்னகையோடு சொன்னார். அதை கேட்டதும் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க போல என்று மருத்துவர் சொல்ல, மருந்து எழுதி தரேன், சரியான நேரத்தில் போட்டுக்கணும், கவலைப்படாதீங்க என்று அறிவுரை கூறிவிட்டு அனுப்பி வைத்தார். மருத்துவமனையிலிருந்து திரும்பும் வழியிலேயே தேவகியின் முகத்தில் பழைய உற்சாகம் திரும்பியிருந்தது. ஆனால் இனிமே அனைவரும் அவர் அதிகம் அலட்டி கொள்ளக்கூடாது என்று ஆளாளுக்கு அட்வைஸ் மழையை பொழிந்து விட்டார்கள். நாட்கள் வேகமாக நகர்ந்தது. கல்யாணியும் தேவதத்தும் அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டிய நாளும் வந்தது. அன்று காலை வீடு முழுவதும் சற்று சோகமாகவே இருந்தது. சில நாட்களிலேயே அனைவருடனும் ஒன்றி போன கல்யாணியை பிரிவது யாருக்குமே எளிதான காரியமாக இல்லை. தேவகி கல்யாணியின் கைகளை பிடித்தபடியே நின்றிருந்தார். சீக்கிரமாக வந்துடணும் கல்யாணி, குழந்தை போல கூறினார். கண்டிப்பாக வருவேன். கல்யாணி சிரித்தார். பிறகு மந்திரமூர்த்தி, வந்தனா ஆகியோரை பார்த்து, நாங்கள் போயிட்டு யுகேந்திரனையும் சுசீலாவையும் என் பேத்தி ஸ்ரேயாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம் என்று கூறினார். அதோட கல்யாண ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சிடலாம். அவரது முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. இன்னும் 3 மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிடணும் என்று உற்சாகமாக சொன்னார். அதை கேட்டதும் மந்திரமூர்த்தியும் வந்தனாவும் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தங்கள் ஒரே மகளின் திருமணத்தை பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பிரியாவுக்கு ஏத்த வரன் என்று உள்ளம் குளிர்ந்து போயிருந்தனர். அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்க, ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவே ஒரு மனம் மட்டும் அமைதியாக இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது. அது பிரியதர்ஷினி. அவள் அமைதியாக நின்றிருந்தால்தான், முகத்தில் சிரிப்பு இருந்தது தான். ஆனால் அந்த சிரிப்பு கண்களை எட்டவில்லை. கல்யாணம் 3 மாதம். தன் வாழ்க்கை திசை மாறப்போகிறது. அந்த எண்ணமே அவளது மனதில் சுமையாக அழுத்தியது. அவளுக்கு இன்னும் மேலே படிக்க வேண்டும், தன் சொந்த அடையாளத்தை உருவாக்க வேண்டும். அவளது கனவுகள் இன்னும் தொடக்கத்திலேயே நிற்கிறது. இந்த நேரத்தில் திருமணம் பற்றி யோசிக்கவே அவளால் முடியாது. ஆனால் தன்னை கேட்காமலே அனைவரும் திருமண தேதியையே முடிவு பண்ணிவிட்டார்களே என்ற ஆதங்கம் அவளுக்குள் இருந்தது.
காரில் ஏறுவதற்கு முன் தேவதத் ஒருமுறை மட்டும் திரும்பி பார்த்தான் பிரியாவை. வாசலின் அருகே நின்றிருந்த பிரியதர்ஷினியின் முகத்தில் இருந்த குழப்பம் அவன் கண்களுக்கு தப்பவில்லை. சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாகச் சொன்னான், டேக் கேர். அவ்வளவுதான். வேற எதுவுமே பேசவில்லை. பிரியதர்ஷினியும் தலையசைத்தாள், வெறுமனே. கார் மெதுவாக வாசலை விட்டு வெளியேறியது. அது கண்களுக்கு தெரியாமல் மறையும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஏனோ அவன் மனதில் அவன் போனதில் நிம்மதியும் இருந்தது. அதே நேரத்தில் விளக்க முடியாத ஒரு வெறுமையும் மனதில் எழுந்தது. அந்த உணர்வுக்கு பெயர் என்ன என்று அவளுக்கே தெரியவில்லை. 1 மாத காலம் எப்படி ஓடியது என்று யாருக்குமே தெரியவில்லை. வீரபாண்டி பண்ணை வீட்டில் ஒவ்வொரு நாளும் கல்யாண பேச்சுகளும் ஏற்பாடுகளுமாகவே நகர்ந்தது. அதற்கு நடுவில் பிரியதர்ஷினியின் இறுதி தேர்வு முடிவுகளும் வந்துவிட்டது. மிகச் சிறந்த மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாள். அவளது மனம் மேல் படிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் தேவகியின் உடல்நிலையும் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளும் காரணமாக அந்த ஆசையை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்திருந்தாள். ஆனால் அது அவளது கனவுகளை அழிக்கவில்லை. சரியான நேரத்தில் மீண்டும் தொடரலாம் என்ற நம்பிக்கை மட்டும் மனதில் வைத்திருந்தாள். அடுத்து வந்த மாத இறுதியில் கல்யாணியும் தனது குடும்பத்தினருடன் வீரபாண்டி வந்து சேர்ந்தார். கல்யாணியின் மகன் யுகேந்திரன், மருமகள் சுசீலா, பேத்தி ஸ்ரேயா, பேரன் தேவதத் என்று அனைவருமே ஒன்றாக வந்திருந்தனர். அவர்களது வருகையால் வீடு இன்னும் பரபரப்பாக மாறியது. ஏற்கனவே இருந்த கல்யாண கலையில் இப்போது இன்னும் உற்சாகம் சேர்ந்தது. காரிலிருந்து இறங்கியவுடனே எங்கே எங்க அண்ணி என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடி வந்தாள் ஸ்ரேயா. அவளது குரலில் இருந்த உற்சாகம் அனைவரையும் சிரிக்க வைத்தது. அப்போது வரவேற்பறையில் நின்றிருந்த பிரியதர்ஷினியை பார்த்ததும் அவள் ஒரு நொடி நின்று விட்டாள். அந்த ஒரு நொடியே அவளது முகம் நிறம் தப்பி போனது. பிரியதர்ஷினியின் அழகு அவளை எதிர்பாராத விதமாக தாக்கியது. புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகாக இருக்கிறாளே. பளிச்சென்ற முகம், அடர்ந்த கூந்தல், இயல்பான கம்பீரம், எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாமல் கூட அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் தோற்றம். ஸ்ரேயாவின் மனதில் பொறாமை தீ மூண்டது. சிறுவயது முதலே அனைவரும் தன்னை பற்றியே பேசி பழகியிருந்தனர். இப்போது எல்லோரது பார்வையும் பிரியதர்ஷினியின் பக்கம் திரும்புவது அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அடுத்த நொடியே தன்னை சமாளித்து கொண்டு முகத்தில் மீண்டும் சிரிப்பை வரவழைத்து கொண்டு ஹாய் அண்ணி என்று குதித்து கொண்டே வந்து பிரியதர்ஷினியை கட்டிக்கொண்டாள். பிரியதர்ஷினியும் அவளை மனதார வரவேற்றாள். அவளது அணைப்பில் எந்த போலித்தனமும் இல்லை. ஆனால் ஸ்ரேயாவால் அதே உணர்வோடு இருக்க முடியவில்லை அல்லவா? பிரியதர்ஷினியின் தோளில் கை போட்டபடி சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று கொதித்து கொண்டே இருந்தது. அவளை பார்த்த நொடியிலிருந்து அந்த உணர்வு ஸ்ரேயாவை விட்டு அகலவே இல்லை. வீட்டில் இருந்த அனைவருமே பிரியதர்ஷினியை பற்றி தான் பேசினார்கள். தேவகி பாட்டி அவளை பற்றி பெருமையாக பேசினார். கல்யாணி பாட்டிக்கு அவளை ரொம்பவும் பிடித்து போனது. வந்தனா, மந்திரமூர்த்தி ஆகியோரின் கண்களில் சொல்லனா பெருமை தாண்டவமாடியது. அதிலும் தேவதத்தின் பார்வை அவ்வப்போது பிரியதர்ஷினியின் பக்கம் செல்வதை ஸ்ரேயா தாங்கிக் கொள்ளவே முடியாமல் கவனித்தாள். அதுதான் அவளுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. என்னடா இவகிட்ட அப்படி இருக்கு? மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். தன்னை விட எந்த விதத்திலும் இவள் உயர்ந்தவள் இல்லையே. ஆனால் இவளிடம் ஒரு இயல்பான ஈர்ப்பு இருக்கிறது. அதுதான் ஸ்ரேயாவை அதிகமாக காயப்படுத்தியது. பிரியாவை பார்க்கும் போதெல்லாம் அவளது மனதில் இருந்த பொறாமை தீ இன்னமும் கொழுந்து விட்டு எரிந்தது. பிரியதர்ஷினிக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. வழக்கம் போல எல்லாரிடமும் அன்பாகவே பழகினாள். அதுவுமே ஸ்ரேயாவுக்கு பிடிக்கவில்லை. இவளுக்கு கோபமே வராதா என்று நினைத்தாள். அவளது கண்களில் ஒரு பிடிவாதம் தோன்றியது. இவ்வளவு நாள் இந்த வீட்டில் நான் தான் ஸ்பெஷல், இனிமேலும் அப்படிதான் இருக்கணும். அந்த எண்ணம் மெதுவாக மனதில் தோன்றி வலுப்பெற ஆரம்பித்தது. தேவதத் தன் தங்கையான ஸ்ரேயா மீது உயிரையே வைத்திருந்தான். சிறு வயது முதலே அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவன்தான் பார்த்து கொண்டான். அவள் அழுதால் முதலில் பதறுவது அவன். அவள் சிரித்தால் மகிழ்வது அவன். அவள் கேட்டதை மறுத்ததே இல்லை. அதனால் ஸ்ரேயாவின் உலகத்தில் தேவதத் என்பது வெறும் அண்ணன் அல்ல. அவன் அவளுடைய நண்பன், பாதுகாப்பான், பல நேரங்களில் தந்தை இடத்தையும் நிரப்புபவன். அதனால் அவனது மனதில் தனக்கு தான் முதல் இடம் என்ற நம்பிக்கை ஸ்ரேயாவுக்கு எப்போதுமே இருக்கும். பிரியதர்ஷினி வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் அவளின் மனம் குழம்பி கிடந்தது. அவளை பார்க்கும் போதெல்லாம் தேவதத்துக்கும் தெரிந்தது. அதனாலேயே அவளை அடிக்கடி ஆழமாக பார்த்து வந்தான். அவன் அப்படி அடிக்கடி பிரியாவை பார்ப்பது ஸ்ரேயாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை பார்த்த ஸ்ரேயாவின் மனமோ கொதித்தது. இது இப்படி இருக்கக்கூடாதே என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். அண்ணன் மனசில் எப்பவும் எனக்கு தானே முதலிடம். அந்த எண்ணம் வலுவான பிடிவாதமாக மாறிக்கொண்டே வந்தது.
நாட்கள் நகர நகர வீட்டில் இருந்த அனைவரின் வார்த்தைகளுக்கும் இணங்கி பிரியதர்ஷினியும் தேவதத்தை தனது வருங்கால கணவனாகவே மனதிற்குள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். முதலில் அது வெறும் குடும்பத்தினரின் விருப்பம் என்று மட்டுமே நினைத்திருந்தாள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவளது மனமும் அவளுக்கே தெரியாமல் வேறு பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. ஒரு பெண்ணின் மனதில் காதல் விதை விழும்போது ஏற்படும் இயல்பான மாற்றங்கள் அவளுக்குள்ளவும் மெதுவாக நிகழ்ந்தது. முன்பு தேவதத் அருகில் வந்தாலே எரிச்சலாக இருக்கும். அவன் பேசினால் எதிர்த்து பேச வேண்டும் என்று தோன்றும். அவனை பார்த்தாலே கோபம் வரும். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை. அவன் வீட்டில் இல்லாத நேரங்களில் கூட ஏனோ அவனை பற்றிய நினைவு மனதில் மகிழ்ச்சியாக வந்து போனது. காலையில் எழுந்ததும் அவன் எங்கே இருக்கிறான் என்று கண்கள் தேட ஆரம்பித்தது. அவன் சிரித்து பேசினாலே காரணமில்லாமல் மனம் லேசாகியது. அவன் மற்றவர்களிடம் அன்பாக பழகுவதை பார்க்கும் பொழுது அவனை நினைத்து பெருமையாக கூட இருந்தது. அதை எல்லாமே வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மட்டும் அவளால் முடியவில்லை. அவளின் உள்மனம் ஈகோ தடுத்தது. ஒரு நாள் மாலை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள். எதிரில் தேவதத் வந்தா. முன்பாக இருந்தால் அவனை பார்த்தவுடன் வேறு பக்கம் திரும்பி இருப்பாள். ஆனால் இன்று அவள் அப்படி இல்லை. அதே நேரத்தில் நேராக அவன் கண்களை பார்த்து நிற்கவும் முடியவில்லை. அவன் அருகில் வர வர இதயம் படபடக்க ஆரம்பித்தது. அவன் கடந்து செல்லும் நேரத்தில் அவளது பார்வை தானாகவே தரையை நோக்கி இறங்கியது. அவளது மனமாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. இனிமையான குழப்பங்களோடு பிரியதர்ஷினியின் மனம் மெல்ல மெல்ல தேவதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அவளுக்கே தெரியாமல் அவன் அவளது வருங்கால கணவன் என்ற எண்ணத்தை தாண்டி அவன் அவளுடைய மனதிற்கு பிடித்த மனிதனாக மாற ஆரம்பித்திருந்தான். கல்யாணியின் குடும்பத்தினர் அனைவரும் பிரியதர்ஷினியோடு அன்பாக பழகினர். யுகேந்திரன் அவளை தன் மகளைப் போலவே பார்த்தார். சுசீலாவும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவளது விருப்பத்தை கேட்டு கேட்டு முடிவு செய்தார். கல்யாணி பாட்டிக்கு அவள் மீது தனி பாசமே இருந்தது. தேவதத் கூட முன்பை விட அவளிடம் இயல்பாகவே பழக ஆரம்பித்திருந்தான். ஆனால் இந்த அனைவரிடமும் இருந்து வேறுபட்டு நின்றாள் ஸ்ரேயா. வெளிப்படையாக பார்த்தால் அவளும் சிரித்து பேசுவது போலதான் தோன்றும். அண்ணி என்று அழைப்பது போல, அருகில் வந்து அமர்வது போல. ஆனால் அவளது வார்த்தைகளில் எப்போதுமே ஒரு மெல்லிய குத்தல் இருந்து கொண்டே இருக்கும். சிரித்து கொண்டே குத்துவது போல, பாராட்டுவது போல பேசி குறை சொல்லுவாள். ஒவ்வொரு முறையும் அவளது பேச்சை கேட்டபோது பிரியதர்ஷினியின் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் தோன்றும். முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். சின்ன பெண், தெரியாமல் ஏதோ பேசுகிறாள் என்றுதான் நினைத்தாள். ஆனால் நாளாக நாளாக ஸ்ரேயாவின் பார்வையிலும் பேச்சிலும் நடத்தையிலும் இருந்த மாற்றம் அவளுக்கு புரிய வைத்தது. அதன் பிறகு ஸ்ரேயாவோடு தேவையே இல்லாமல் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க ஆரம்பித்தாள். அவள் இருந்த இடத்திலிருந்து அமைதியாக விலகிச் சென்று விடுவாள். அவளிடமிருந்து கொஞ்சம் தூரமாக இருப்பதே தனக்கு நல்லது என்று எண்ணத் தோன்றியது அவளுக்கு. தேவையில்லாத மனக்கசப்பு வரக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை. கல்யாண வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. வீட்டில் இருந்த அனைவருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் ஸ்ரேயாவால் மட்டும் இயல்பாக இருக்கவே முடியவில்லை. நாள் செல்ல செல்ல அவளது பொறாமை அதிகரித்து கொண்டே போனது. பிரியதர்ஷினி என்ன செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் என்பது அவளது வாழ்நாள் லட்சியமாகவே இருந்தது. அன்று ஸ்ரேயா பிரியா போட்டு வந்த நகையை பார்த்து, இந்த நெக்லஸ் என்ன ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குதே அண்ணி என்றாள். சிறிது நேரம் கழித்து, அண்ணி உங்கள் மேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்குதோ என்று சொன்னாள். உண்மையில் அன்று பிரியதர்ஷினி எந்த மேக்கப்புமே போடவில்லை. ஏன், அவள் எப்பொழுதுமே மேக்கப் போடுவதில்லை. ஆனால் ஸ்ரேயாவின் நோக்கம் என்ன? குறை சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த பிரியாவுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமை குறைய ஆரம்பித்தது. எல்லாரின் முன்னிலும் எதுவுமே பேசவில்லை. ஆனால் உள்ளுக்குள் கோபம் சேர்ந்து கொண்டே போனது. அன்று மாலை அறையில் வதனி, ஸ்ரேயா, பிரியதர்ஷினி மூவருமே இருக்க அப்போது மீண்டும் ஆரம்பித்தாள் ஸ்ரேயா. உண்மையாகவே சொல்லணும்னா என்று இழுத்தாள். என்ன? வதனி கேட்டாள். எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பொண்ணாக பார்த்துருக்கலாமோ என்னவோ என்று அலட்சியமாக சொன்னாள். அந்த ஒரு வாக்கியம் பிரியதர்ஷினியின் பொறுமையை முற்றிலுமாக உடைத்து விட்டது. இதுவரை சேர்த்து வைத்திருந்த கோபம் எல்லாம் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெடித்து எரிமலை குழம்பாக வெளியே வந்தது. யாரு வேண்டான்னு சொன்னா என்று சட்டென்று கேட்க அறையில் இருந்த அனைவருமே அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தனர். நான் ஒன்றும் உங்கள் அண்ணனுக்கு கட்டிக்கணும்னு ஆசைப்படலையே. அவளது குரலும் நடுங்கியது. வேறு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்க வேண்டியது தானே. யார் வேணான்னு சொன்னா? வெடுக்கென்று கேட்டாள். அறை முழுவதும் அமைதியாகி போனது. அதே நேரத்தில் வாசல் அருகே நின்றிருந்த தேவதத்தின் முகமும் மாறிப்போனது. அவன் உள்ளே வந்ததை யாருமே கவனிக்கவில்லை.
ஏன் தர்ஷினி என்று மெதுவாக கேட்டான். அவனது குரலை கேட்டதும் பிரியதர்ஷினி திரும்பி பார்த்தாள். தேவதத்தின் முகத்தில் இருந்த ஏமாற்றம் அவளை ஒரு நொடி தடுமாற வைத்தது. அவ விளையாட்டுக்கு தானே சொன்னா என்று அமைதியாக சொன்னா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம்? பிரியதர்ஷினி பதில் சொல்லவில்லை. தேவதத் இன்னும் சில அடிகள் நெருங்கினான். என்ன கட்டிக்க விருப்பம் இல்லாம தான் கட்டிக்கிறியா என்று மெதுவாக கேட்டான். அதனால தான் உனக்கு இவ்வளவு கோபமா? அவன் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருந்த காயம் பிரியதர்ஷினிக்கு புரிந்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு இன்னும் கோபமே வந்தது. ஸ்ரேயா பல நாட்களாக தன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பது இவனுக்கு தெரியவில்லையா? தங்கையின் ஒவ்வொரு வார்த்தையையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறான் இவன். ஆனால் தன்னுடைய வேதனையை மட்டும் கேள்வி கேட்கிறானே. அந்த எண்ணமே அவளை மேலும் எரிச்சலடைய வைத்தது. அவன் தங்கச்சி என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியாதா என்று பற்களை கடித்தபடி எண்ணி அவளின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அண்ணா பாருங்கண்ணா என்று உடனே தேவதத்தின் அருகில் வந்து நின்று கொண்டாள் ஸ்ரேயா. நான் என்னன்னா தப்பா சொல்லிட்டேன்? அவளது குரலில் வழக்கமான சினுங்கள் இருந்தது. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கொஞ்சம் பட்டிக்காட்டுத்தனமாக இருக்குது, நகையும் அப்படி தான் இருக்குது, அதைத்தான் நான் சொன்னேன் என்று முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு சொன்னாள். அதை கேட்ட பிரியதர்ஷினியின் கோபம் இன்னும் அதிகமானது. நானும் அதைத்தான் சொல்கிறேன் என்று உடனே பதிலளித்தாள். உங்கள் அண்ணனுக்கு ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஃபிகரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? அவளது குரலில் இருந்த எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லிவிட்டு திரும்பி போக முயன்றாள். பிரியா என்று தேவதத் அழைத்தான். அவள் நின்றாள். ஆனால் திரும்பவில்லை. தேவதத் அவள் அருகே வந்தா. எனக்கு இந்த பட்டிக்காட்டு பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு நான் வேணா சொல்லிடட்டுமா என்று மெதுவாக குறும்போடு கேட்டான். அவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். பிடிக்காமல் மற்றவங்களுக்காக அப்படி ஒன்றும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டாள். ஆனால் அவள் வார்த்தைகளில் காயம்பட்டு போனது தேவாவின் மனது. அதன் பிறகு இருவருக்கிடையே ஒரு இரும்பு திரை விழுந்துவிட்டது. திருமணம் நல்லபடியாக முடிந்து இரு பாட்டிகளின் ஆசீர்வாதத்தோடு முதலிரவு அறைக்குள் அனுப்பப்பட்டாள் பிரியதர்ஷினி. ஆனால் அந்த அறையில் இருந்த தேவாவின் முகமும் இறுகி போயிருந்தது. தன் வலிய கரங்களை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு ஜன்னல் அருகே சுவற்றில் ஒரு காலை ஊன்றி தரையில் ஒரு காலை அழுத்தமாக ஊன்றியும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் தேவா. அவன் நின்றிருந்த தோரணையை பார்க்க பார்க்க பிரியதர்ஷினியை அசத்தியது என்னவோ உண்மைதான். மெல்ல நிமிர்ந்து தேவாவின் முகம் பார்த்தவள் அவன் முகத்தின் இறுக்கத்தை கண்டு பயம் கவ்வியது. ஒரு தடுமாற்றத்தோடு சென்று கட்டிலுக்கு அருகில் இருந்த மேஜை மேல் தன் கையில் கொடுத்துவிட்ட பால் சொம்பை வைத்தாள். வந்து இப்படி கட்டில் உட்காரு என்று சொன்னவன் அவள் உட்கார்ந்ததும் அருகில் வந்து அமர்ந்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, இங்க பாரு பிரியா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்றான். அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். நம்ம கல்யாணம் நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது இல்லை. நம்ம ஃபேமிலிக்காக நடந்த ஒரு ஒப்பந்தம்தான் இது. பாட்டிகளோட விருப்பம், பல வருடங்களுக்கு முன்னாடி பிரிஞ்ச குடும்பத்தை இணைக்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் சேர்ந்தது தான் என்னை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது. அவனது குரலில் எந்த உணர்ச்சியுமே இல்லை. எனக்கு கல்யாணம், காதல், பெண்கள், குடும்பம் இதிலெல்லாம் அவ்வளவு ஈடுபாடும் கிடையாது. பார்க்க போனால் பெண்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் முடிப்பதற்குள், அப்போ ஏன் பாட்டியோட விருப்பத்துக்கு மட்டும் இவ்வளவு மதிப்பு கொடுத்தீங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, அவங்களும் பெண்கள் தானே என்று கேட்டுவிட்டாள் துடுக்காக. தேவதத் சற்று நேரம் அவளையே அமைதியாக பார்த்தான். ஆமாம், அவங்க பெண் தான், ஆனால் ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல என்றவன் சற்று பின்னால் சாய்ந்து, தன் கணவரோட உண்மையாக ஆத்மார்த்தமாக வாழ்ந்தவங்க, அதுக்கப்புறமா அந்த ஜென்யூனிட்டி எல்லாமே தொலைஞ்சு போச்சுல்ல இப்போது. அவனது குரலில் இருந்து கசப்பு அவளுக்கு புரிந்தது. இப்போ இந்த காலத்து பெண்கள்கிட்ட காதலனுக்காக கணவனை கொலை செய்கிறது, சுயநலத்துக்காக கணவனை ஏமாற்றிட்டு ஓடி போகிறது, துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் தானே நிறைஞ்சு கிடக்குது. அவன் பார்வை நேராக அவளை நோக்கியது. இந்த கால பெண்களிடம் யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறது தான் எனக்கு கிடைச்ச பாடமே. பிரியதர்ஷினியின் முகம் மாறிப்போனது. ஏன் என்று கேட்டாள். ஆண்கள் தப்பே செய்யறதில்லையா? அவன் அமைதியாக பார்த்தான். மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன் இல்லையா? பழைய காதலிக்காக மனைவியை கொன்ற கணவன் இல்லையா? அவங்க எல்லாரும் உங்கள் ஆண் இனத்தில் இல்லவே இல்லையா? அவளது குரல் நடுங்கியது. அதை வச்சு எல்லா ஆண்களையும் மோசம்னு நான் சொல்ல முடியுமா? அவள் ஆணித்தரமாக கேட்டாள். சில நொடிகள் அமைதியாக இருந்த தேவத், என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றின என் கணிப்பு மாறப்போகிறதில்ல என்றான். ஆனால் நீ என் பாட்டியோட நெருங்கிய சிநேகிதியோட பேத்தி, அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அவனுடைய அலட்சியமான பேச்சு செந்தணலை தலையில் வாரி கொட்டியது போல எரிந்தது. ஐயோ பாவம்,
ஆனால் இப்போ நீங்கள் ஏமாந்து தானே போனீங்க என்று பட்டென்று சொல்லிவிட்டாள் பிரியா. ஏய், சட்டென்று கோபமாக அவள் அருகில் வந்தான் தேவதத். என்ன சொல்ற நீ? அவள் பதில் கூறாமல் அமைதியாக அவனை பார்த்தாள். ஏன்? மீண்டும் அவன் கேட்டான். உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? எதுக்காக அந்த வார்த்தையை சொன்ன? காலையிலிருந்து கேட்ட ஸ்ரேயாவின் நக்கல் வார்த்தைகள், இப்போது தேவதத்தின் பேச்சு, தன் உணர்வுகளுக்கு இங்கே மதிப்பே இல்லையா என்ற எரிச்சலைத்தான் பிரியதர்சினிக்குள் கொண்டு வந்தது. ஆமாம் என்று பட்டென்று சொன்னாள். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. தேவதத்தின் முகமோ மேலும் மேலும் இறுகி போனது. விழிகள் சிவந்தது, கை முஷ்டிகள் இறுகியது. ஏன் என்று ஆழ்ந்த குரலில் கேட்டான். நீ வேற யாரையாவது விரும்புறியா? அந்த நொடி அவனை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவளுக்குள் இருந்தது. ஆமா என்று வேண்டுமென்றே போய் சொல்லிவிட்டாள். மறுகணமே அவனது முகத்தில் அடிப்பட்ட மிருகத்தின் சீற்றம். இதை முன்னாடியே சொல்றதுக்கு என்ன என்று குரலை உயர்த்தாமல் கடுமையாக கேட்டான். அவள் உடனே, நான் பொய் சொன்னேன், உன்னை வெறுப்பேத்தான் அப்படி சொன்னேன் என்று சொல்ல நினைத்தால்தான். ஆனால் அவன் அடுத்து பேசிய வார்த்தைகள் அவளை ஒட்டுமொத்தமாக உறைய வைத்தது. நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னோட நடத்தையில் மற்ற பெண்களைப் போல நீ இல்லை, வேறுபட்டவள் என்று நம்பி நான் ஏமாந்துட்டேன். என் நம்பிக்கையை நீ கொன்னுட்ட அழுத்தமாக கூறிவிட்டு அருகில் இருந்த சோஃபாவில் படுத்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். ஒரு கையை நெற்றியில் வைத்து ஒரு கை மார்பின் மீது வைத்து கொண்டு இறுகிய முகத்தோடு அமைதியாக படுத்திருந்தான். அவனை பார்க்க பார்க்க அவளுக்குள் என்னமோ செய்தது. ஆனாலும் தன் ஈகோவை, தன்மானத்தை விட்டுத்தர அவனிடம் போய் கெஞ்ச மனமும் வரவில்லை. வெட்கச் சிவப்பில் மலர்ந்து சிரிக்க வேண்டிய அவளது முகம் வெளிரி போய் நின்றது. மெல்ல சரிந்தவள் கட்டிலின் ஓரத்தில் படுத்து கொண்டாள். எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் தேவாவுக்கு மட்டும் உறக்கமே வரவில்லை. தன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தானே அழித்து கொண்டோமோ என்ற வேதனை அவனை உள்ளுக்குள் கிழித்தது. சமீப காலங்களாக உருக ஆரம்பித்த மனம் மீண்டும் இறுகி போனது. இன்று வறண்ட பாலையை விட வெப்பம் அதிகமாக இருந்தது அவன் மனத்திரையில். கண்களை மூடி இருந்தாலுமே அவன் நினைவில் திரும்ப திரும்ப வந்தது பிரியதர்சினி சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டுமே. ஆம், நான் வேற ஒருத்தனை விரும்புகிறேன். அந்த வார்த்தை அவன் இதயத்தை குத்தி கிழித்து கூறு போட்டது. மறுநாள் வெடித்த அந்த சண்டைக்கு பிறகு தேவதத் பிரியாவிடமிருந்து வெகு தூரம் விலகி போயிருந்தான். மனதாலும் உடலாலும். ஒரே வீட்டில் இருந்தாலுமே இருவருக்கும் நடுவே கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் எழுந்து நின்றது. விருந்து, உறவினர்களின் வரவு, கல்யாணத்திற்கு பிந்தைய சடங்குகள் என்று வீடு கலகலப்பாக இருந்தாலும் அவர்களின் ஒதுக்கத்தை யாருமே கவனிக்கவில்லை. பிரியாவுக்குமே இதை பற்றி வெளியில் சொல்ல தயக்கமாக இருந்தது. தவறு தன்னுடையது என்பது அவளுக்கு புரிந்திருந்தது. ஆனால் அந்த தவறை ஒப்புக்கொள்ள அவளது ஈகோ இடம் கொடுக்கவில்லை. அந்த வாரமே இருவரும் அமெரிக்கா செல்வதாக இருந்தது. அங்கிருந்த தொழில்களை ஒழுங்குபடுத்திவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி சென்னையிலோ இல்லை கோவையிலோ நிரந்தரமாக குடியேற வேண்டும் என்று தேவதத் முடிவு செய்திருப்பதாக கல்யாணி பாட்டி மகிழ்ச்சியோடு கூறியபோது பிரியா ஆச்சரியமாக அவரை பார்த்தாள். ஒரு நாள் மாலை இரு பாட்டிகளோடும் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருக்க அப்போது கல்யாணி பாட்டி மகிழ்ச்சியோடு, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது பிரியா. நீ என்ன சொன்னையோ தெரியல, ஒரு வழியாக பெரியவங்க விருப்பத்துக்கு சம்மதிச்சிட்டான் தேவா என்று கூறினார். ஒன்றும் புரியாமல் திகைத்து அமர்ந்திருந்தாள் பிரியா. எவ்வளவு நாளாக நானும் யுகேந்திரனும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் தெரியுமா, அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துடலான்டான். ஆனால் தேவா தான் கேட்கவே இல்லை. கல்யாணி பாட்டியின் முகம் பெருமையில் மலர்ந்தது. இப்போ என்ன ஆச்சோ தெரியல, இந்தியாவிலேயே செட்டில் ஆயிடலான்னு சம்மதம் சொல்லிட்டான். முதல்ல அவனோட தொழிலை மாற்றிக்கிட்டு இங்கே கோவை பக்கம் வந்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிறத எல்லாமே விட்டுட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலாம். தேவகி பாட்டி சிரித்தார். அதுக்கு காரணம் உன் பேத்தி தான். உடனே கல்யாணி பாட்டியும் தலையாட்டினார். ஆமாம் தேவகி, எல்லாமே இவ வந்த நேரம்தான். இவளால் தான் இது சாத்தியமாச்சு. தேவா ரொம்ப பிடிவாதக்காரன் தெரியுமா. ஒரு முடிவு எடுத்துட்டான்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். ஆனால் முதல் தடவையாக ஒரு பெண்ணோட விருப்பத்துக்கு, அதுவும் நம்ம பிரியாவோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்துருக்கானா பார்த்துக்கோயேன். பிரியாவின் கைகள் நடுங்கியது. இந்த விஷயம் தனக்கே இப்போதானே தெரியும். அப்படி இருக்க தன்னால் தான் இந்த மாற்றம் நடந்தது என்று இரண்டு பாட்டிகளும் பேசி கொண்டிருப்பது அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த நேரத்தில் அங்கு வந்து அமர்ந்தான் தேவதத். கல்யாணி பாட்டி அதே விஷயத்தை மீண்டும் கூறியபோது ஒரு கணம் அவனது முகம் இறுகியது. ஆனால் உடனே அதை மறைத்து கொண்டு ஆமாம் பாட்டி என்று அமைதியாக சொன்னான். அவ தான் சொன்னா, இங்கேயே செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டா. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாம் இங்கே தானே இருக்காங்க, அவங்கள அடிக்கடி பார்த்துக்கலாம் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே அவளை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவ ஆசைப்படுறதுனால நான் இந்த முடிவெடுத்தேன்.
அந்த குரலில் இருந்து ஏதோ ஒன்று பிரியாவின் இதயத்தை உறுத்தியது. அதிர்ச்சியோடு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். சுளித்த உதடுகளோடு அவளை பார்த்து கொண்டிருந்த அவனது விழிகள் ஒரு நொடி கூட அவளை விட்டு விலகவே இல்லை. அவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் தாமதமாக புரிந்தபோது அவளது இதயம் தடதடத்தது. ஆனால் அந்த நொடியும் பேசவில்லை இருவரும். அந்த வாரம் இருவருமே அமெரிக்காவுக்கு கிளம்பும் நாளும் வந்தது. 2 பாட்டிகளும் கண்ணீரோடு விடை கொடுத்தார்கள். கல்யாணி பாட்டியை தேவகி பாட்டி அவர்களோடு அனுப்ப மறுத்துவிட்டார். இவை இனிமே இங்கேயே என் கூடயே இருக்கட்டும், நீங்கள் சீக்கிரமாக திரும்பி வர்ற வழியை பாருங்க என்று. அதற்கு அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள். அனைவரும் கையசைத்து வழி அனுப்பினார்கள். செக்கிங் முடிந்து விமானத்தில் வந்து அமர்ந்தபோது பிரியாவின் இதயம் கனத்து போனது. அவளுக்கு ஏதோ ஒரு புதிய கிரகத்துக்குள் நுழையப் போகிறோம் போல உணர்ச்சி. மனதுக்குள் சொல்ல முடியாத பயம், தவிப்பு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அன்பான பார்வை, தேவதத்தின் ஒரு சிறிய புன்னகை கூட அவளது எல்லா பயங்களையும் கரைத்துவிடும். ஆனால் அதை அவன் வழங்க மறுத்து கொண்டிருந்தான். அதுதான் அவளை அதிகமாக வதைத்தது. ஜன்னலோரம் சாய்ந்து முதல் விமான பயணத்தை ரசிக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அவளது மனம் மட்டும் ஒரு ஏக்க எதிர்பார்ப்பில் இருந்தது. என் செல்ல பட்டிக்காடு, ஃப்ளைட் ஜர்னி பயமாக இருக்கா? பயப்படாத, நான் இருக்கேன் என்று அவன் சொல்ல மாட்டானா? அந்த எதிர்பார்ப்பு மட்டும் அவளை விடவில்லை. மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கலாமா என்று யோசித்தாள். ஆனால் தேவதத் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்து கிடந்தான். அவன் உண்மையிலேயே உறங்கினானா அல்லது தன்னை தவிர்க்கிறானா என்பது புரியவில்லை. அவளும் மீண்டும் அமைதியாக திரும்பிக் கொண்டாள். ஈகோ இன்னும் இருவருக்கும் நடுவே உயிரோடு இருந்தது. அமெரிக்காவில் விமானம் தரையிறங்கியதும் அந்த நாட்டின் சுத்தமும் அகன்ற சாலைகளும் வானுயர்ந்த கட்டிடங்களும் பிரியாவை வியப்பில் ஆழ்த்தியது. கார் நகரத்தின் வழியாக சென்றபோது அவள் ஆச்சரியமாக எல்லாவற்றையுமே ரசித்தாள். தேவதத் மட்டும் அமைதியாக இருந்தான். அவளை திரும்பியும் பார்க்கவில்லை. அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது ஒரு நடுத்தர வயது வேலைக்கார பெண்மணி ஆரத்தி எடுத்து வரவேற்றார். சுசீலாவும் யுகேந்திரனும் அன்போடு அவளை அணைத்து கொண்டார்கள். வாமா, வீட்டுக்கு வா என்று அழைத்து சென்றார்கள். அந்த அன்பான வரவேற்பில் ஏனோ தன் தந்தை மந்திரமூர்த்தியின் நினைவு அவளுக்கு வந்தது. அவரது தோளில் சாய்ந்து அழ வேண்டும் போல மனம் ஏங்கியது. புதிய நாடு, புதிய வாழ்க்கை, வீடு என்று தனக்கு அருகில் இருக்க வேண்டியவன் மட்டும் இன்னும் பல மைல் தூரத்தில் நின்று கொண்டிருப்பது போல உணர்ச்சி. அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்த பிறகு அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்ததும் வா என்று மட்டும் கூறிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி நடந்தான் தேவதத். அவளும் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். மாடியில் இருந்த நீண்ட ஹாலை கடந்து சென்றவன் ஒரு அறையின் கதவை திறந்தான். இது உன்னோட ரூம் என்று சொன்னான். நீ யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். வேற எதுவுமே பேசவில்லை. அவளது முகத்தையும் பார்க்கவில்லை. சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு நேராக பக்கத்து அறைக்குள் நுழைந்தான். பட்டென்று கதவை மூடிக்கொண்டான். அந்த கதவு மூடிக்கொண்ட சத்தம் ஏனோ அவனது இதய கதவையே சாத்தி கொண்டது போல தோன்றியது. சில நொடிகள் அப்படியே நின்றாள். பிறகு மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். அனைத்து வசதிகளோடும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த அறை. பெரிய கட்டில், அழகான திரைச்சீலைகள், புத்தக அலமாரி, அதிநவீன வசதிகள் எல்லாமே நேர்த்தியாகத்தான் இருந்தது. ஆனால் அவளுக்கு தான் அதை ரசிக்கும் மனநிலை இல்லை. அவளது வாழ்க்கையில் முதல் முறையாக தனக்கென்று யாரும் இல்லாத இடத்தில் இருப்பது போல தோன்றியது. அந்த இரவு படுக்கையில் படுத்திருந்த பிரியதர்ஷினிக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. கண்களை மூடினால் இந்தியாவில் இருந்த வீடு நினைவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு அன்பான உறவுகளையும் இல்லத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்து இப்படி தனிமை சிறையில் மாட்டிக்கொண்டோமே என்று மனம் வதங்கியது. ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம் என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள். கண்ணீரோடு அந்த இரவு கடந்து போனது. ஆனால் வாழ்க்கை யாருக்காகவும் நின்று விடுவதில்லை. நாட்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தது. அந்த வீட்டின் அன்றாட பழக்க வழக்கங்கள் அவளுக்கு பழக ஆரம்பித்தது. அமெரிக்க வாழ்க்கையின் வேகமும் ஒழுங்கும் அவளை கவர்ந்தது. வீட்டிலிருந்த அனைவருமே அவளை அன்பாக நடத்தினார்கள், ஒருவனை தவிர. அவன் இன்னும் தூரமாகவே இருந்தான். ஒரே வீட்டில் இருந்தாலும் தேவதத் அவளிடம் தேவையான விஷயங்களை தவிர வேற எதுவுமே பேசியதில்லை. அவளும் பேச துணியவில்லை. அவர்களுக்குள் இருந்த மௌனம் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போனது. அந்த வீட்டில் சமையலுக்கு, தோட்ட வேலைக்கு, வீட்டு பராமரிப்புக்கு என்று ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள். அதனால் பிரியதர்ஷினிக்கு பெரியதாக எந்த வேலையுமே இருக்கவில்லை. ஸ்ரேயாவுக்கும் காலேஜ் ஆரம்பித்து விட்டது. அதனால் அவளுமே ஹாஸ்டலில் சென்று விட்டாள்.
காலையில் எழுந்து அனைவரோடும் சேர்ந்து காலை உணவு சாப்பிடுவது, சுசீலாவோடு கடைகளுக்கு செல்வது, இப்படியாகத்தான் அவளது நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாட்களில் ஒரு வெறுமை மட்டுமே அவளை விட்டு அகலாமல் இருந்தது. தேவாவை அவளால் தினமும் இரவு உணவு சாப்பிடும் நேரத்தில் மட்டும்தான் பார்க்க முடிந்தது. மீதமுள்ள நேரம் முழுவதும் அவன் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருந்தான். அமெரிக்காவில் இருந்த கம்பெனியை விற்றுவிட்டு இந்தியாவில் தனது தொழிலை விரிவாக்க திட்டமிட்டு இருந்ததால் வேலை பளு அதிகமாக இருந்தது. அதற்காக ஆட்களை தேர்வு செய்வது, கம்பெனி பொறுப்புகளை மாற்றுவது, கணக்குகளை முடிப்பது என்று நாள் முழுவதும் அலைந்து கொண்டே இருந்தான். அவன் வீட்டிற்கு திரும்பும்போது கூட இரவு வெகு நேரம் ஆகிவிடும். ஒரு நாளின் பொழுதை நகர்த்துவதே பெரும்பாடாக இருந்தது பிரியதர்ஷினிக்கு. கல்யாணி பாட்டியும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்று அடிக்கடி நினைத்து கொள்வாள். அவள் சோர்வாக இருப்பதை பார்த்து சுசீலா ஒரு நாள் இரவு அனைவருமே ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி கொண்டிருக்கும் போது தன் மகனை பார்த்து கேட்டார். நீங்கள் வந்து 1 மாதம் ஆக போகுதுரா தேவா? அவன் நிமிர்ந்து பார்த்தான். நீ பிரியாவை எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகலையே. தேவதத் அமைதியாக இருந்தான். வேலை அவ்வளவு இருந்தாலும் மனைவிக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும்ப்பா, அதை உங்கள் அப்பா கிட்ட பார்த்து கற்றுக்கோ என்று சிரித்து கொண்டே கிண்டலாக சொன்னார். அதை கேட்டு யுகேந்திரனும் சிரித்தார். பிரியதர்ஷினி மட்டும் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். தேவதத் மெதுவாக அவளை பார்த்த பார்வை ஓ என்று இழுத்தான். உங்களிடம் கம்ப்ளைண்ட் வந்துருச்சா? அம்மாவிட்ட கேட்டான். அந்த நேரம் பிரியா நேராக அவனை பார்க்க அவன் துளைக்கும் பார்வையே பிரியாவை பார்த்தான். உடனே சுசீலா மறுத்தார். சேச்சே, பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுடா, உன்னை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை, நானே தான் கேட்குறேன். பிறகு சற்று ஆதங்கமாக, அவளை நீ எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலல்லடா, அதுதான் சொல்கிறேன் என்றார். தேவதத் ஒரு பெருமூச்சு விட்டான். என்னம்மா பண்ணுறது, கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஆள் தேடிட்டுருக்கோம், அது விஷயமாக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால வேலை ஜாஸ்தியாக இருக்குதுமா. அவன் குரல் வெறுமையாக இருந்தது. நாம் எல்லாத்தையும் இங்கே முடிச்சுட்டு இந்தியா திரும்பணும் இல்லை, அதனால தான் எங்கேயுமே அவளை அழைச்சிட்டு போக முடியல என்னால். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், சரி பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று வெற்றேற்றியாக பதில் சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டான். அவன் பேசிய வார்த்தைகள் பிரியதர்ஷினியை வருத்தத்துக்கு உள்ளாக்கியது. அவனுக்கு தன்னை எங்கேயும் அழைத்து செல்ல விருப்பமில்லை என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவன் வேண்டுமானால் நேரம் ஒதுக்க முடியும்தான், ஆனால் அதற்கான மனம்தான் அவனுக்கு இல்லையே, அதுதான உண்மை. அவள் அமைதியாக தட்டில் இருந்த உணவை கிளறி கொண்டிருந்தாள். சாப்பிடவே பிடிக்கவில்லை. மனதில் காதல் இருந்தால்தான மனைவியிடம் அன்பாக பேச வேண்டும் என்று தோன்றும், மனைவியை வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்றும் தோன்றும். அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாளா என்ற கவலை வரும். ஆனால் தேவதத்தின் மனதில்தான் அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லையே. அவனை பொறுத்தவரை இந்த திருமணம் இன்னும் ஒரு பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு, அவ்வளவுதான். அந்த உண்மை அவளது இதயத்தை கசக்கி பிழிந்தது. கண்கள் எரிய ஆரம்பித்தது. ஆனால் யாரும் பார்க்காதபடி தலையை குனிந்து கொண்டாள். அவள் நிலை தேவாவை ஏதோ செய்ய உடனே பிரியா நாளைக்கு ரெடியாயிரு, டிஸ்னி வேர்ல்டு பார்க்க போகலாம் என்று சொல்லிவிட்டான். பிரியாவும் நிமிர்ந்து அவனை பார்த்து மெதுவாக தலையசைத்து கொண்டாள். சுசீலாவுக்கு மனம் நிறைவாக இருந்தது. அது பிரியா டிஸ்னி வேர்ல்டு சூப்பராக இருக்கும், போய் 2 பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். ஆனால் பிரியாவுக்கு தான் அதில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் போனது. அடுத்த நாள் பிரியாவை அழைத்து கொண்டு டிஸ்னி வேர்ல்டு கிளம்பினான் தேவா. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள டிஸ்னி வேர்ல்டு என்பது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு பூங்கா அல்ல. அது ஒரு தனி நகரம் போல இருக்கும். பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கும் அந்த உலகிற்குள் நுழைந்தவுடன் மனிதர்கள் தங்கள் வயதையே மறந்து குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் வண்ணமயமான மலர் அலங்காரங்கள், இசையோடு நகரும் அணிவகுப்புகள், பல்வேறு நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள், குழந்தைகளின் சிரிப்பொலி என்று அந்த இடமே ஒரு திருவிழாவைப் போல தோன்றும். மாலை நேரத்தில் சென்ட்ரல்லா கேஸ்டல் கண்முன் தோன்றும். நீல நிற கோபுரங்களுடன் வானத்தை தொட்டபடி நிற்கும் அந்த அரண்மனை உண்மையிலேயே ஒரு தேவதை கதையில் வரும் கோட்டை போல இருக்கும். இரவு நேரத்தில் ஆயிரக்கணக்கான LED விளக்குகள் ஒளிரும்போது அந்த கோட்டை வைரங்களால் கட்டப்பட்டதோ என்ற பிரமிப்பை ஏற்படுத்தும். அங்குள்ள தெருக்களில் நடக்கும்போது மிக்கி மவுஸ், மின்னல் மவுஸ், டொனால்ட் டக் போன்ற கதாபாத்திரங்கள் உயிரோடு உலாவுவது போல இருக்கும். குழந்தைகள் அவர்களை பார்த்து ஓடி சென்று கட்டிப்பிடிக்க, பெற்றோர்கள் அந்த தருணங்களை புகைப்படமாக சேமித்து கொள்வார்கள். டிஸ்னி வேர்ல்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி உலகம் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் எதிர்கால நகரத்தை நினைவூட்டும் கண்ணாடி கட்டிடங்கள், மற்றொரு பக்கம் அடர்ந்த காடுகள், செயற்கை அருவிகள், பழங்குடி கிராமங்கள், இன்னொரு பக்கம் விண்வெளி பயண அனுபவத்தை தரும் ரைடுகள்.
இரவு 8 மணிக்கு மேல வான வேடிக்கை நிகழ்ச்சி தொடங்கும். இருள் சூழ்ந்த வானத்தில் வண்ண வண்ணமாக வெடிக்கும் பட்டாசுகள், கோட்டையின் மேல் பிரதிபலிக்கும் ஒலிக்கற்றைகள், பின்னணியில் ஒலிக்கும் இசை பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்தது. டிஸ்னி வேர்ல்டுக்குள் நுழைந்த நொடியே பிரியதர்ஷினி மொத்தமாக மாறிப்போனாள். அந்த வண்ண விளக்குகள், அரண்மனைகள், குழந்தைகளின் சிரிப்பு, கதைகளிலிருந்து வெளியே வந்தது போல இருந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அவளை கவர்ந்தது. தேவா பாருங்க என்று குழந்தை போல குதூகலித்து ஒவ்வொன்றையும் அவனுக்கு அப்போதுதான் காட்டுவது போல காட்டிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த குழந்தைத்தனமான மகிழ்ச்சி தேவதத்தின் மனதில் இருந்த இறுக்கத்தை மெதுவாக தளர்த்த ஆரம்பித்தது. மாலை நேரத்தில் பேரணி ஆரம்பித்தது. இசை முழங்கி கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் சுற்றி நின்றிருந்தனர். அவர்களும் கூட்டத்திற்குள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக கூட்டம் முன்னால் தள்ளியது. பிரியதர்ஷினி தடுமாறினாள். கீழே விழப்போனவளே தேவதத்தின் வலிய கரம் கொண்டு தாங்கி பிடித்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். ஒரு கணம் அவனது மார்புக்குள் சிக்குண்டவள் மெய் மறந்து சாய்ந்து கொண்டாள் அவன் மார்பில். தேவாவின் உள்ளம் கனிந்தது. அவனும் அவளை தான் மார்போடு இறுக்கிக் கொண்டான். அந்த மெய் மறந்த நிலையில் சிறிது நேரம் நின்றவர்களில் முதலில் பிரியதர்ஷிதனா சட்டென்று விழிப்பு நிலைக்கு வந்தாள். அவனுக்கு தன்மேல் காதலே இல்லை. வெக்கமே இல்லாமல் அவன் மார்பில் தான் இப்படி ஒண்டிக் கொண்டிருப்பது சரியா என்ற உணர்வு தோன்ற பட்டென்று அவனை விட்டு விலகி தள்ளி நின்று கொண்டாள். அவளின் அந்த ஒதுக்கம் கண்ட தேவாவுக்கு முகம் இறுகி போனது. அவள் மனதில் வேறொருவன் இருப்பதால் தான் தன்னை அணைக்க இவளுக்கு இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று அவனும் நினைத்து கொண்டான். எரிக்கும் பார்வை ஒன்றை அவள் முகத்தில் நிலைக்க வைத்துவிட்டு பின் வேறுபுறம் திரும்பி கொண்டான். அதன் பின் இருவரும் கொஞ்சம் ஒதுக்கத்தோடே ஒரு இறுக்கமான மனநிலையோடு அந்த டிஸ்னி வேர்ல்டை சுற்றினார்கள். இரவு வான வேடிக்கை ஆரம்பித்தது. அரண்மனை பின்னணியில் வானம் முழுவதும் வண்ணமயமாக ஒளிர்ந்தது. பிரியதர்ஷினி குழந்தை போல நின்று ரசித்து கொண்டிருந்தாள். அப்போது குளிர்காற்று வீசியது. அவள் தோள்களை சற்றே குலுக்கிக் கொண்டாள். எதுவும் பேசாமல் தேவா தன் ஜாக்கெட்டை கழற்றி அவள் தோள்களில் போர்த்தினான். பிரியதர்ஷினி அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். உங்களுக்கு? மெதுவாக கேட்டாள். எனக்கு இது பழக்கம்தான் என்று மட்டும் கூறினான். அதற்கு பிறகு இருவரும் அமைதியாக வான வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் சொல்லப்படாத 1000 வார்த்தைகள் இருந்தது. வீடு திரும்பும் வழியில் காருக்குள் அமைதி நிலவியது. பிரியதர்ஷினி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனம் முழுவதும் அன்று நடந்த சிறு சிறு நிகழ்வுகளிலேயே இருந்தது. அவனின் அந்த இறுகிய அணைப்பு அவளுக்குள் இன்னும் இதமாக சிலிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தது. தோளில் ஜாக்கெட் போர்த்தியது. அவள் சிரிக்கும்போது தேவதத் திரும்பி பார்த்தது. அனைத்துமே நினைவில் வந்து கொண்டே இருந்தது. அந்த நினைப்பே அவள் முகத்தில் ஒரு மென் புன்னகையை வரவழைத்தது. காரை ஓட்டி கொண்டிருந்த தேவா மெல்ல திரும்பி பார்த்தான் பிரியாவை. அவள் முகத்தில் தவழ்ந்த மென் புன்னகையோடு சீட்டில் சாய்ந்து ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அவன் முகத்திலும் மெல்லிய சிரிப்பு தவழ்ந்தது. ஏனோ அவன் மனம் அவளை அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இதமாக இருந்தது. நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. கோவையில் செட்டில் ஆவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேவதத் வேகமாக செய்து கொண்டிருந்தான். அமெரிக்காவில் இருந்த தொழில்களின் பொறுப்புகளை மாற்றி கொடுத்தது முதல் இந்தியாவில் புதிய அலுவலகம் அமைப்பது வரை அனைத்திலையுமே அவன் முழு கவனத்தையும் செலுத்தினான். தன் நெருங்கிய நண்பன் அரவிந்திடம் சொல்லி ஏர்போர்ட் ஏரியா பக்கத்தில் ஒரு அழகான வீட்டையும் பார்த்து வாங்கியிருந்தான். இடைப்பட்ட காலத்தில் பிரியதர்ஷினியும் அந்த குடும்பத்தோடு நன்றாக ஐக்கியமாகிவிட்டாள். யுகேந்திரன் அவளை மகளைப் போல நடத்தினார். சுசீலா எங்கு சென்றாலும் அவளை உடன் அழைத்து சென்றார். ஸ்ரேயாவும் வெளிப்படையான பகையை காட்டுவதை குறைத்து கொண்டிருந்தாள். தேவதத் மட்டும் இன்னும் ஒரு எல்லைக்குள் நின்று கொண்டிருந்தான். தேவையான விஷயங்களை தவிர வேற எதையுமே அவன் பேசவில்லை. அந்த தூரம் இன்னும் அப்படியே இருந்தது. இந்தியாவிற்கு திரும்பும் நாளும் வந்தது. அமெரிக்காவிலிருந்து விமானம் சென்னை வந்து இறங்கிய போது பிரியதர்ஷினியின் மனம் அளவில்லாத மகிழ்ச்சியில் இருந்தது. வெளியே வந்ததும் மந்திரமூர்த்தியும் வந்தனாவும் அவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். அப்பா என்று ஓடிப்போய் தந்தையின் அணைப்பில் அடங்கி போனாள். அவளை பார்த்ததும் வந்தனாவின் கண்களும் மகிழ்ச்சியில் கலங்கியது. இளைச்ச மாதிரி இருக்கியடா என்று மகளின் கன்னத்தை வருடினார். நல்லாதாமா இருக்கேன் என்று சிரித்தாள் பிரியாவும். அனைவரும் ஒன்றாக காரில் கோவையை நோக்கி கிளம்பினார்கள். பயணம் முழுவதும் பேச்சும் சிரிப்புமாக நகர்ந்தது. பிரியதர்ஷினி ஜன்னல் வழியாக தெரிந்த காட்சிகளை ரசித்து கொண்டே வந்தாள். ஏனோ இந்த மண் அவளுக்கு மிகவும் நெருக்கமான மண் ஆயிற்றே. இங்கேதான் தன் வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்ற உணர்வு மனதிற்குள் எழுந்தது.
கோவையில் உள்ள புதிய வீட்டை அடையும் போது மாலை ஆகியிருந்தது. கார் வாசலுக்குள் நுழைந்த நொடியில் பிரியாவின் முகம் மலர்ந்தது. வீட்டு வாசலில் தேவகி பாட்டியும் வெங்கடாஜலம் தாத்தாவும் கல்யாணி பாட்டியும் நின்று கொண்டிருந்தார்கள். பாட்டி என்ற அழைப்போடு காரிலிருந்து இறங்கியவள் ஓடிப்போய் தேவகி பாட்டியை கட்டி கொண்டாள். என் செல்லமே என்று தேவகியும் அவளை அணைத்து கொண்டார். பல மாதங்கள் கழித்து பேத்தியை பார்த்த மகிழ்ச்சி அவரது முகம் முழுவதும் தெரிந்தது. அவர்களது பாசமான அணைப்பை பார்த்து கொண்டிருந்த தேவதத்தின் இதயத்தில் ஏதோ ஒரு வலி. ஒரு கணம், ஒரே ஒரு கணம், இதே மாதிரி ஒரு நாள் என்னையும் தேடி ஓடி வந்து கட்டிக்கொள்ள மாட்டாளா என்ற எண்ணம் அவனுக்குள் மின்னி மறைந்தது. தன்னை அறியாமலேயே அந்த நினைப்பு வந்துவிட்டதை உணர்ந்தவன் உடனே தலையை உலுக்கி அதை போக்கினான். முட்டாள்தனம் ச என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். அவனது வாழ்க்கையில் காதலுக்கு இடமே இல்லை என்றுதானே முடிவு செய்து விட்டான். அப்படி இருக்க இந்த எதிர்பார்ப்பு எங்கிருந்து வந்தது? அந்த எண்ணத்தை வலுக்கட்டாயமாக மனதிலிருந்து தள்ளி வைத்தான். பிறகு வழக்கம் போல சென்று கல்யாணி பாட்டியை அணைத்து கொண்டான். எப்படி இருக்கீங்க பாட்டி என்று கேட்டவன் அவருடைய நெற்றியில் அன்போடு முத்தமிட்டான். இப்பதான் நல்லா இருக்கேன் என்று கல்யாணி சிரித்தார். எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்தாச்சு இல்லையா? அதை கேட்டதும் அனைவரும் புன்னகைத்தார்கள். ஆனால் அந்த புன்னகைகளின் நடுவே 2 இதயங்கள் மட்டும் இன்னும் தங்களது உண்மையான உணர்வுகளை மறைத்தபடியே நின்று கொண்டிருந்தது. பிரியதர்ஷினிக்கு அந்த வீடு ரொம்பவும் பிடித்து போனது. பெரிய காம்பவுண்டின் மத்தியில் அழகாக அமைந்திருந்த பங்களா. வீட்டை சுற்றிலும் பசுமையான தோட்டம், பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் செடிகள், வாசலுக்கு முன்பாக செயற்கை நீரூற்று. மாலை நேர விளக்குகளின் ஒளியில் அந்த வீடு இன்னும் பிரம்மாண்டமாக தெரிந்தது. அதை பார்த்து கொண்டே நின்றிருந்த பிரியதர்ஷினி தன்னையும் அறியாமல் வீடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தேவா என்று சொல்லிவிட்டாள். ஒரு கணம் புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்தான் தேவதத். அவளது தேவா என்ற அழைப்பு அவனை உள்ளுக்குள் என்னவோ செய்தது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. உதட்டில் ஒரு நக்கல் சிரிப்பை வரவழைத்து கொண்டு, நீ இங்கே இருக்க போகிறது கொஞ்ச நாள் தானே என்றான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. விக்கித்து நின்று விட்டாள் பிரியதர்ஷினி. அவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் முதலில் அவளுக்கு புரியவே இல்லை. ஏன்? குழப்பத்தோடு கேட்டாள். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். தேவதத்தின் உதடுகள் ஏளனமாக வளைந்தது. ஓ இழுத்தான். இந்த வசதியெல்லாம் பார்த்து உன்னோட பழைய காதலனை நீ மறந்துட்டியா? அவன் நக்கலாக கேட்டதும் தான் அவளுக்கு அன்று தான் கோபத்தில் சொன்ன பொய்யே நினைவுக்கு வந்தது. அவளது முகம் வெளிரி போய்விட்டது. தேவா என்று அவசரமாக அழைத்தாள். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. அவளது குரல் உடைந்து போயிருந்தது. நான் யாரையுமே விரும்பலை. கண்களில் நீர் திரண்டது. அன்னைக்கு உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு தான் நான் சொன்ன பொய் தான் அது. அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையிலும் தவிப்பு இருந்தது. ஆனால் தேவதத்தின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எதுக்காக இப்படி போய் சொல்கிற என்று கேட்டான். என்னோட பணத்தையும் அந்தஸ்தையும் பார்த்து உன்னோட காதலை தூக்கி எறிஞ்சிட்டியா நீ? அவனது குரல் கசப்பாக வந்தது. ஏன் இவ்வளவு கேவலமாக இருக்கிற? அந்த வார்த்தை நேராக அவளது இதயத்தை கிழித்தது. தேவா என்று வலியோடு அழைத்தாள். ஆனால் அவன் நிற்கவில்லை. நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். அவன் குரல் இறுகியது. தேவையில்லாமல் என்னை இப்படி ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டியே, அவன் குற்றம் சாட்டினான். அவன் பேசிய வார்த்தைகள் பிரியதர்ஷினிக்குள் எரிமலையை வெடிக்க வைத்தது. ஒரு சின்ன பொய், ஒரே ஒரு நிமிட கோபத்தில் சொன்ன ஒரே ஒரு பொய் இன்று அவளது வாழ்க்கையவே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அவன் நினைப்பது உண்மை இல்லை என்று எப்படி புரிய வைப்பது? எத்தனை தடவை சொன்னாலும் நம்ப மறுக்கிறானே என்று அவளது மனம் கதறியது. முயலுக்கு 3 கால் என்பது போல அன்று சொன்ன ஒரு பொய்யை இன்னும் பிடித்து கொண்டு அவளை வார்த்தைகளால் வதைத்து கொண்டிருக்கிறான். கண்களிலிருந்து கண்ணீர் வழிய, நீங்க என்னை நம்பவே மாட்டீங்களா என்று மெதுவாக கேட்டாள். அவளது குரலில் இருந்த வலி ஒரு கணம் தேவதத்தின் மனதை அசைத்து பார்த்தது. ஆனால் உடனே அந்த உணர்வை தலையை குலுக்கி அடக்கி கொண்டான். நம்பிக்கை உடையறதுக்கு 1 நிமிஷம் போதும் என்று மட்டும் சொன்னான். ஆனால் அதை திரும்ப வாங்கிறதுக்கு நிறைய காலம் தேவைப்படுமா என்று சொல்லிவிட்டு அவளை கடந்து வீட்டுக்குள் சென்று விட்டான். அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பிரியதர்ஷினி. முதல் முறையாக தன் கோபத்தில் சொன்ன அந்த ஒரு பொய்க்காக தன்னை தானே வெறுத்து கொண்டாள். ஸ்ரேயாவுக்கு இன்னும் படிப்பு முடியவில்லை என்பதால் அவள் அமெரிக்காவிலேயே தங்கி படிப்பை தொடர்ந்தாள். 1 மாத காலம் அவளுக்கு விடுப்பு கிடைத்ததால் அந்த லீவில் இந்தியா வந்திருந்தாள். திருமணத்தின் போது அவளிடம் பல கசப்பான தருணங்களை சந்தித்திருந்ததால் பிரியதர்ஷினி அவளை வரவேற்று நன்றாக கவனித்தாலுமே கொஞ்சம் விலகித்தான் இருந்தாள். அவளோடு தேவையில்லாமல் அதிகமாக பேச்சு வைத்து கொள்வதில்லை. சிரித்து பேசினால் கூட ஒரு எல்லைக்குள் நின்று விட்டாள்.
ஆனால் அதையே தேவதத்திடம் குறையாக சொல்லுவாள் என்று பிரியதர்ஷினி எதிர்பார்க்கவே இல்லை. அன்று மாலை தேவதத் வீட்டுக்கு வந்தான். பிரியதர்ஷினி காப்பியும் டிஃபனும் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வரும்பொழுது ஸ்ரேயா சொல்லி கொண்டிருந்த வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தது. அண்ணா, அன்னைக்கு நான் வந்ததே பிடிக்கல போல இருக்குண்ணா என்று முகத்தை சோகமாக வைத்து கொண்டு கூறினாள். என் கூட சரியாவே இப்போ பேச மாட்டேங்கிறாங்கண்ணா. அவள் கூறிய விதம் பார்த்தால் பிரியதர்ஷினி ஏதோ பெரிய தவறு செய்து விட்டது போலதான் தோன்றியது. தேவதத் கையில் இருந்த மொபைலை மேஜை மீது வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். இங்க பாருடா ஸ்ரேயா என்றான் அழுத்தமான குரலில். இது என்னோட வீடு, அவளோடதில்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியே டிஃபன் தட்டை பிடித்திருந்த பிரியாவின் விரல்கள் இறுகியது. அதனால் அவளை பற்றி நீ கவலைப்படாத என்று தொடர்ந்து கூறினான். உனக்கு எத்தனை நாள் இங்கே தங்கணுமோ தங்கு, எப்போ ஹாஸ்டல் திரும்பணுமோ அப்போ வரைக்கும் இரு. அவளே இங்கே நிரந்தரம் இல்லை, நீ ஏன் அவளை பற்றி யோசிக்கிற? அவன் சாதாரணமான சொன்ன வார்த்தைகள் பிரியதர்ஷினியை அப்படியே நொறுக்கி போட்டது. ஒரு கணம் மூச்சே நின்றது போல ஆனது. அப்போதுதான் தேவகி கல்யாணி பாட்டி குறுக்கிட்டார். என்ன தேவா நீ இப்படி பேசுகிற என்று கண்டிப்போடு கேட்டார். தேவதத் திரும்பி பார்த்தான். இது உன் வீடுன்னா பிரியா வீடு எதுவா என்று கேட்டார். ஸ்ரேயா தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறான்னா நீயுமா? தேவகி பாட்டி கல்யாணி பாட்டியின் முகம் கடுமையாக மாறியது. உனக்கு இங்கே என்ன உரிமை இருக்கோ அதை விட இந்த வீட்டில் பிரியாவுக்கு தான் அதிக உரிமை இருக்குது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரியாவின் கண்கள் கலங்கியது. கல்யாணி பாட்டி ஸ்ரேயாவை நோக்கி திரும்பினார். ஸ்ரேயா என்று அழைத்தார். முதல்ல அண்ணி இல்லாதப்போ அவளை பற்றி அண்ணங்கிட்ட பேசுறத நிறுத்து. ஸ்ரேயாவின் முகம் சுருங்கி போனது. இந்த பழக்கத்தை முதல்ல விடு என்று கண்டிப்பாக கூறினார். என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு நீ. நல்ல பேர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கோல் சொல்லிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பெரியவராக அவர் அறிவுறுத்தினார். ஹாலில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிரியதர்ஷினி உள்ளுக்குள் ஒரு நிம்மதி பெருமூச்சு. தன்னை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா என்ற உணர்வு அவளுக்குள். அதை கல்யாணி பாட்டி புரிந்து கொண்டதும் ஒரு நிம்மதி. அமைதியாக டிஃபன் தட்டை தேவதத்திடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றாள். ஆனால் ஸ்ரேயாவின் மனமோ கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தது. கல்யாணி பாட்டை தன்னை எல்லாருக்கும் முன்னாலேயும் கண்டித்தது அவளுக்கு அவமானமாக இருந்தது. எனக்காக யாருமே பேச மாட்டேங்கிறாங்க என்று உள்ளுக்குள் எரிந்தால் எல்லாருமே இவளுக்கு தான் பறிஞ்சிட்டு வராங்க என்று நினைத்து கொண்டாள். பிரியதர்ஷினியின் மீது இருந்த அவளது பொறாமை இன்னும் அதிகமாகத்தான் செய்தது. அன்று மாலை வீட்டில் ஒரு விதமான அமைதி நிலவியது. சுசீலாவும் யுகேந்திரனும் வெளியே சென்றிருந்தார்கள். கல்யாணி பாட்டியும் வெங்கடாஜலம் தாத்தாவும் தோட்டத்தில் அமர்ந்து ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள். தேவகி பாட்டி மட்டும் ஹாலில் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தார். பிரியதர்ஷினியின் மனம் மட்டும் அன்று முழுவதும் பாரமாகவே இருந்தது. தேவா பேசிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து அவளை வதைத்து கொண்டே இருந்தது. என்னோட பணத்தையும் அந்தஸ்தையும் பார்த்து உன்னோட காதலை நீ தூக்கி எறிஞ்சிட்டியா? அவன் கேட்ட அந்த வார்த்தை அவளது இதயத்தை கிழித்து கூறு போட்டது. எவ்வளவு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறானே, எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறானே. அவனை காதலிக்க ஆரம்பித்த பிறகுதானே அவளுக்கு வாழ்க்கை அழகாகவே தோன்றியது. ஆனால் இன்று அதே காதல் அவளை மூச்சு முட்ட வைத்து கொண்டிருக்கிறது. கண்களில் கண்ணீர் நிரம்பியபடி மெதுவாக ஹாலுக்குள் வந்தாள். பூ தொடுத்து கொண்டிருந்த தேவகி பாட்டி அவளை பார்த்ததும் புன்னகைத்தார். என்னடா செல்லம் என்று கேட்டார். அடுத்த நொடியே பிரியதர்ஷினி ஓடிப்போய் தேவகி பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். தேவகி பாட்டி திடுக்கிட்டு போனார். பேத்தியின் தோள்கள் குலுங்கி கொண்டிருந்தது. கண்ணீர் அவர் சேலையை நனைத்து கொண்டிருந்தது. பிரியா பதறிப்போனார். என்னடா ஆச்சு? அவள் பதில் பேசவே இல்லை. இன்னும் இறுக்கமாக பாட்டியை கட்டி கொண்டாள். ஏண்டா அலற? தேவகி பாட்டி அவள் தலையை வருடி கொடுத்தார். என்னாச்சுடா உனக்கு? அப்போதுதான் உடைந்த குரலில் பேச ஆரம்பித்தாள் பிரியா. இந்த கல்யாணமே நடந்திருக்க கூடாது பாட்டி. தேவகி பாட்டி அதிர்ச்சி அடைந்தாள். ஏண்டா, ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் உன்னை வருத்தப்படுத்திட்டேனா? பிரியதர்ஷி வேகமாக தலையசைத்தாள். இல்லை பாட்டி, நீங்கள் எதுவும் பண்ணலை. அவளது குரல் நடுங்கியது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவகி பாட்டி குழப்பமாக பார்த்தார். என்னடா சொல்ற நீ? பிரியதர்ஷினி கண்ணீரை துடைக்க கூட முயற்சிக்கவில்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி கோபத்தில் தேவாவை காயப்படுத்தணும்னு நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டேன் பாட்டி. தேவகி பாட்டி அதிர்ந்து போனார். அவள் கையில் இருந்த பூ கீழே விழுந்தது. என்னடா, எதுக்காகடா அப்படி சொன்னேன்? பிரியதர்ஷினி தேம்பி தேம்பி அழுதாள். அது பொய்ன்னு நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன் பாட்டி. ஆனால் அவர் இப்போ நம்புற நிலைமையில இல்லை. நான் சொல்கிற எதுவுமே அவருக்கு உண்மையாகவே தெரிய மாட்டேங்குது பாட்டி. அவள் முகத்தை மூடி கதறினாள்.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி. இந்த கல்யாண வாழ்க்கை என்னோட ஒரு பொய்யால் உடஞ்சி போயிடுமோன்னு இப்போ பயமாக இருக்குது பாட்டி. தேவகி பாட்டியின் கண்களும் கலங்கி விட்டது. பிரியா, இல்லை பாட்டி. அவள் மீண்டும் அழுதாள். அதையும் மீறி நான் இப்போ தேவாவை உயிருக்குயிராக காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாட்டி. அந்த வார்த்தையை சொல்லும்போது அவளது குரல் உடைந்து போனது. என் மனசில் யாருமே இல்லை பாட்டி. தேவா மட்டும்தான் இருக்கிறாரு. முதலாக என் மனசில் காதல் வந்ததே அவரை பார்த்து தான், அவரால் தான். ஆனால் அதை சொன்னால் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு என்று கதறி அழுதாள். தேவகி பாட்டி அவளை அணைத்து கொண்டு கண் கலங்கி பார்த்தார். அப்போது மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த தேவதத்தின் காதிலும் பிரியா சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் ஒன்று விடாமல் விழுந்தது. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தை தாக்கி கொண்டிருந்தது. நான் தேவாவைத்தான் உயிருக்குயிராக காதலிக்கிறேன். அவனது கண்கள் மெதுவாக மூடிக்கொண்டது. இத்தனை நாட்கள் அவளை தவறாக புரிந்து கொண்டோமோ? இத்தனை நாட்கள் அவளை வார்த்தைகளால் காயப்படுத்தியது நாம் தானா என்று மனம் வலித்தது. அவளது கண்ணீரில் இருந்த உண்மை அவனை முழுவதுமாக உடைத்து போட்டது. மெதுவாக திரும்பி மேல் ஏறி திரும்பவும் தன் அறைக்குள்ளேயே சென்று விட்டான். அறைக்குள் வந்தவன் அமைதியாக சென்று கட்டிலில் படுத்து கொண்டான். அவன் உள்ளம் 1000 போராட்டங்கள் நடத்தியது. கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையை எந்த அளவுக்கு கூறு போட்டுவிட்டது. கோபத்தில் சொன்ன வார்த்தை எது, உண்மையில் சொன்ன வார்த்தை எது என்று தெரியாத அளவுக்கு நான் முட்டாளாக இருந்திருக்கிறேனே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அவன் மனதில் அவள் மேல் கொண்டுள்ள காதல் எந்த ஈகோவும் இன்றி பள்ளத்தை கண்ட நீர் போல ஓடியது. அறையில் கண்மூடி படுத்திருந்த தேவதத் அரவம் கேட்டு கண் விழித்து பார்த்தான். கலங்கிய கண்களோடு சோர்ந்த முகத்தோடு தன் முகத்தை அழுந்த துடைத்தவாறு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் பிரியதர்சினி. உள்ளே நுழைந்த அவளது கால்கள் சட்டென்று பிரேக் போட்டது போல நின்றது. தேவதத் அறையில் இருப்பது அவளுக்கு தெரியவே இல்லை. உள்ளே வந்தவுடன் மீண்டும் திரும்பி வெளியே சென்று விடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். வேண்டாம், இவன் இருக்கும்போது அறைக்குள் தானும் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து திரும்பி போக முயன்றாள். ஒரு நிமிஷம் நில்லு பிரியா. தேவதத்தின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. உன் கூட கொஞ்சம் பேசணும். அப்படியே கால்கள் வேரோட நின்று விட்டது. அவள் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றாள். தேவதத்தி எழுந்து அவள் அருகில் வந்தான். அவளது கைகளை பிடித்து அழைத்து கொண்டு வந்து கட்டிலில் அமர வைத்தான். புரியாமல் கலங்கிய கண்களோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் பிரியதர்சினி. அவளது ஏக்கம் ததும்பிய பார்வையை பார்த்ததும் தேவதத்தின் மனம் உருகி போனது. அவள் அருகில் அமர்ந்தவன் அவளது கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டான். அவனது செய்கை அவளுக்கு வியப்பாக இருந்தது. என்ன என்று பார்வையாலேயே கேட்டாள். ஆழ்ந்த மூச்சு விட்டான் தேவதத். இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்றான். என்னை மன்னிச்சிடு பிரியா. அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். நான் வாழ்ந்த உலகமே வேற, அங்கே நான் பார்த்த பெண்களே வேற. எனக்கு இந்த காதல் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாமையே போயிடுச்சு. அவன் குரல் மெதுவாக இறங்கியது. நீ அவசரப்பட்டு வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னதையும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அவன் அவள் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். நான் பார்த்த பெண்களை விட நீ வேற மாதிரி எனக்கு தெரிஞ்ச. அதனால தான் என்னையும் அறியாமல் என் மனசு உன்னை விரும்ப ஆரம்பிச்சிச்சு. பிரியதர்ஷினியின் இதயம் வேகமாக துடித்தது. என்ன, அவன் என்னை விரும்புகிறானா? அதை உன்கிட்ட சொல்லாம நான் மறைச்சேன். அது என் ஈகோ. உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்து எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்துடுச்சு. உன்னை விட்டு விலகணும்னு தான் நினச்சேன் பிரியா. அதனால தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தேன். ஆனால் உன்மேலே இருந்த ஈர்ப்பு என்னை திரும்ப திரும்ப உன்கிட்டயே கொண்டு வந்து நிறுத்துச்சு. அவனது கண்கள் இப்போது அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. பாட்டிங்க நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணினப்போ கூட உள்ளுக்குள்ளே சந்தோஷம்தான் பட்டேன். ஆனால் அவனது குரல் உடைந்தது. கல்யாணம் முடிஞ்சதும் நீ வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட வேதனை துடிப்பு இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் ஏமாந்துட்டேன்னு நினச்சேன். எந்த பெண்ணையுமே நம்பாதேன்னு நான் கட்டி காத்து வந்த நம்பிக்கை மீண்டும் உண்மையாயிடுச்சேன்னு நினச்சேன். அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நீ அது பொய்ன்னு சொன்னப்போ கூட என்னால் அதை நம்ப முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே காயப்பட்டிருந்தேன். நீ என்னோட பணத்தை பார்த்து தான் மாறி பேசுகிறேன்னு நினச்சி உன் மனசையும் காயப்படுத்தினேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு அவளது கண்களை நேராக பார்த்தான். இப்போ நீ பாட்டிக்கிட்ட பேசினதெல்லாம் நான் முழுசாக கேட்டேன். பிரியதர்ஷினி அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். நீ இவ்வளவு நாளாக உன்னை சரியாக புரிஞ்சிக்காம நான் காயப்படுத்திட்டேன்ல. நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருந்த ஈகோவால் நம்ம வாழ்க்கை இவ்வளவு நாளாக வீணாக போயிடுச்சு. அவன் மெதுவாக அவள் முகத்தை நிமிர்த்தினான். நான் மனசார சொல்கிறேன் பிரியா, உன்னை ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிறேன். இனிமேலாவது மீதி வாழ்க்கையை உன்னோட சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்.
நீ என்ன மன்னிப்பாயா? அவன் கேட்டான். பிரியதர்ஷினியின் கண்களிலிருந்து கடகட என்று கண்ணீர் வழிந்தது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. இத்தனை நாட்களாக ஏங்கி காத்திருந்த காதல் கைகூடிய மகிழ்ச்சி. அவள் வாய் திறந்து எதுவும் பேசாமல் மௌனமாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். தன் மார்பில் பூ குவியலாக சாய்ந்த மனைவியை தேவதத் இறுக நெஞ்சோடு அணைத்து கொண்டான். ஐ லவ் யூ பிரியா என்று அவள் காதோரம் கிசுகிசுத்தான். அவள் இதழ்களில் கண்ணீரோடு புன்னகை மலர்ந்தது. தன் நெஞ்சில் கலந்தவனை நேசத்தோடு அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் தேவதத். தன் நெஞ்சில் கலந்தவளை நேசத்தோடு அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் தேவதத். அவர்களின் காதலுக்கு நடுவில் நின்றிருந்த எல்லா தவறான புரிதல்களும் அந்த நொடியே கரைந்து காணாமல் போனது. 1 வருடம் கழித்து. 1 வருடம் எப்படி ஓடியது என்றே தெரியவில்லை. கோவையில் தேவதத்தின் புதிய தொழில் வெற்றிகரமாக வளர்ந்து கொண்டிருந்தது. பிரியதர்ஷினியும் தனது மேல் படிப்பை மீண்டும் தொடர ஆரம்பித்திருந்தாள். தேவாதான் அவளை மீண்டும் படிக்க வற்புறுத்தி சேர்த்திருந்தான். உன்னோட கனவுகளை நீ விட்டுவிடக்கூடாது என்று சொன்ன அவனது வார்த்தைகளை இன்று வரை மறக்கவில்லை பிரியா. தேவகி பாட்டியும் கல்யாணி பாட்டியும் பல வருடங்களுக்கு முன்பு தொலைந்த நட்பை மீட்டு எடுத்து கொண்டிருந்தார்கள். தினமும் வதனி வழக்கம் போல பிரியாவை கலாய்த்து கொண்டிருந்தாள். ஸ்ரேயா மட்டும் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரியதர்ஷினியை மட்டம் தட்டவே பார்த்தாள். தேவா அதை பார்த்து ஸ்ரேயாவை கடிந்து கொள்ளும் பொழுது பிரியாவை அவனை சமாதானப்படுத்தி விடுவாள். விடுங்க, இன்னும் 2-1 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி அனுப்பிட போகிறோம், அது வரைக்கும் தானே பேசுவா, பார்த்துக்கலாம் என்று சமாதானம் சொல்லி புன்னகையோடு அவள் பொறாமையை கடந்து சென்றதை பார்த்து தேவாவுக்கும் பெருமையாக இருந்தது தன் மனைவியை நினைத்து. அன்று மாலை வீட்டு தோட்டத்தில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் பிரியதர்ஷினி. அவளது மடியில் பிரெக்னன்சி கிட்டு இருந்தது. அதை பார்த்து கொண்டே புன்னகையோடு அமர்ந்திருந்தாள். அப்போது பின்னால் வந்து நின்ற தேவதத், என்ன மேடம் தனியா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டான். பிரியா வெட்கத்தோடு கிட்டை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கி பார்த்த தேவதத்தின் கண்கள் விரிந்தது. அடுத்த நொடியே அவன் முகத்தில் அளவில்லாத மகிழ்ச்சி பரவியது. பிரியா என்று உணர்ச்சி பொங்க அழைத்து அவளை தூக்கி தட்டாமாலை சுற்றினான். வீட்டிலுள்ள அனைவருமே அந்த செய்தியை கேட்டு சந்தோஷத்தில் மகிழ்ந்தார்கள். டே இனிமே இப்படியெல்லாம் அவளை அப்படி தூக்கியெல்லாம் சுத்தக்கூடாதுடா, மெதுவாக கீழே இறக்கிவிடு என்று கல்யாணி பாட்டி கத்த சிரித்து கொண்டே கீழே இறக்கிவிட்டான் பிரியாவை. அவர்களின் காதலுக்கு சாட்சியாக ஒரு புதிய உயிர் உருவான மகிழ்ச்சி அவர்கள் இருவர் முகத்திலும் வெட்கத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு புன்னகையும் தவழ்ந்தது. அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் பிரியா. அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் தேவா. நெஞ்சில் கலந்தவளை நேசத்தோடு அணைத்து கொண்டான் தேவதத்தன். நெஞ்சோடு கலந்தவளே நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.